அடுத்ததாக நேற்றைய தினம் நாம் சொன்ன பதிலை ஒட்டி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. என்ன பதில் சொன்னால், அநீதி இழைக்கப்பட்டவர்களுடைய சாபத்திற்கு பயந்து கொள்ளுங்கள், அதற்கும் அல்லாஹ்வுக்கு மத்தியில் எந்த திரையும் கிடையாது என்று ஹதீஸ் ஆதாரத்துடன் நீங்கள் சொன்னீர்கள். ஒருவருக்கு நாம் அநீதி இழைத்து விட்டால் அந்த அநீதி இழைக்கப்பட்டவர் அல்லாஹ்விடத்தில் கையேந்தினால் இந்த அநீதி இழைத்தவர் அல்லாஹ்வால் கடுமையாக பிடிக்கப்படுவார் என்று வலியுறுத்தி சொன்னீர்கள். இதை சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் டிஎன்டிஜே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற அமைப்பினரை குறித்து அவர்கள் அனாதைகள் சொத்தை களவாடிவிட்டனர் என்றும், முதியோர் சொத்தை களவாடிவிட்டனர் என்றும், ஜக்காத்து பணத்தை முறைகேடாக பயன்படுத்தி உள்ளனர் என்றும், இன்னும் பல ஊழல்கள் அவர்கள் செய்துள்ளதாக டிஎன்டிஜே மீது நீங்கள் அவதூறு கூறுகிறீர்கள். இப்படி அவதூறு கூறியதற்காக டிஎன்டிஜேவினர் உங்களுக்கு எதிராக கையேந்தினால் உங்கள் நிலை என்னவாகும்? அநீதி இழைக்கப்பட்டவர்களின் பிரார்த்தனைக்கு அஞ்சு கொள்ள வேண்டாமா அப்படின்னு சொல்லி திருவல்லிக்கேணி ராஜா என்பவர் கேட்குறார். அதாவது நம்ம இந்த அநீதி இழைக்கப்பட்டவர்களுடைய பிரார்த்தனைக்கு அஞ்சு கொண்டு சொன்னோம்ல, அப்படி சொல்வதாக இருந்தால் நம்மளும் அந்த அநீதி இழைக்காமல் இருக்கணும். யாருக்கும் நம்ம எந்த அநீதியும் செய்யக்கூடாது. இது ஒரு நல்ல ஒரு போதனை தான். இப்போ நான் அநீதி இழைத்தாலும் அநீதி இழைக்கப்பட்டவர்கள் எனக்கு எதிராக துவா செஞ்சார்களே ஆனால் அது என்னை கண்டிப்பாக பாதிக்கும். எனக்கு யாராவது அநீதி இழைத்திருந்து நான் அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் கையேந்தினால் அவர்கள் பாதிக்கப்படுவார்கள். இந்த அடிப்படை சரியான அடிப்படை தான். ஆனால் நான் டிஎன்டிஜேயின் மீது என்ன சொன்னேன், அது உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க? நான் சொன்னது அவதூறா அல்லது ஆதாரத்தோடு உள்ளதா, அதெல்லாம் தெரிஞ்சு தான் நீங்கள் அந்த கேள்வியை கேட்கணும். நான் என்ன குற்றச்சாட்டு சொன்னேன் என்பதை பொதுவாக ஊழல் குற்றச்சாட்டு சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்கள் கருதினீர்களே ஆனால் அப்போ நீங்கள் தீர விசாரிக்காமல் முடிவெடுத்த குற்றம் உங்களுக்கு வந்துவிடும். அதனால் நான் எந்த ஒரு அவதூறுமே சொல்லவில்லை. டிஎன்டிஜேயின் மீது பொருளாதார விஷயமாக எந்த ஒரு அவதூறும் சொல்லவில்லை. நான் சொன்ன எல்லாத்துக்குமே ஆதாரத்தை வைத்து கொண்டு தான் சொல்கிறேன். அது என்னவென்று சொன்னால், இப்போ டிஎன்டிஜேயில் நான் பொறுப்பிலிருந்து நான் விலகுகிறேன். விலகின பிறகு 2 நாட்கள் கழித்து அவங்க நடவடிக்கைங்கிற பேரில் என்ன செய்கிறார்கள், அவங்க அறிவிக்கிறாங்க. அறிவித்த பிறகு அதுக்கு பிறகு பல அவதூறுகளை எல்லாம் பரப்பி கொண்டு இருந்தார்கள். பிறகு என்ன நடக்குது என்று கேட்டால், அவங்களுடைய ஒரு பொதுக்குழு கூடுகிறது. அதாவது எல்லா கிளைகள் மாவட்டங்களை எல்லாம் இணைத்து நடத்தக்கூடிய பொதுக்குழு திருச்சியில் கூடுகிறது, ஈரோட்டில் கூடுகிறார்கள். அந்த பொதுக்குழுவில் பல அஜெண்டாக்களை எடுத்து பேசுவார்கள். அதில் அந்த வரவு செலவை கணக்கையும் வாசிப்பார்கள். பொதுக்குழுன்னு சொன்னால் இந்த ஜமாத்துக்கு என்னென்ன வகையில் என்னென்ன பணம் வந்துச்சு, என்னென்ன செலவு, என்னென்ன இருப்பு, எந்த முறையில் செலவழிக்கப்பட்டது, இந்த விஷயங்களை எல்லாம் அந்த பொதுக்குழுவில் வாசிப்பார்கள். அந்த பொதுக்குழுவில் வாசித்த அந்த கணக்குடைய அந்த ஆடியோ முழுமையாக எனக்கு சில சகோதரர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். இந்த மாதிரி கணக்கு வாசித்திருக்கிறார்கள். அந்த கணக்கை பார்க்கும் பொழுது அதற்கு முன்பு நான் அந்த கணக்கை கையாண்டு வந்த காரணத்தினால் எனக்கு பளிச்சென்று தெரிந்து விட்டது. மற்றவங்களுக்கு அதை கணிக்க முடியாது. யார் நிர்வாகம் பண்ணி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முடியும். அப்போ நான் நிர்வாகம் பண்ணி கடந்த காலங்களில் நான் பார்த்துருக்கிறேன். இவங்க வாசித்த கணக்கை பார்க்கும்போது பயங்கரமான அதிர்ச்சியாக இருந்தது. அவங்க என்ன கணக்கை வாசித்தாங்களோ அந்த கணக்கிலிருந்து தான் நான் என்ன செய்கிறேன், நீங்கள் களவெடுத்திருக்கிறீர்கள், நீங்கள் ஊழல் செய்திருக்கிறீர்கள், கள்ளக்கணக்கு வாசித்திருக்கிறீர்கள், பல கோடிகளை சுருட்டி இருக்கிறீர்கள் என்ற ஒரு சந்தேகம் உங்கள் கணக்கில் வருகிறது என்று அவங்க பொதுக்குழுவுக்கு பிறகு நான் ஜமாத்தை விட்டுலாம் 3 மாதத்திற்கு பிறகு அவங்க நடத்துகிற பொதுக்குழுவில் தான், அதுக்கு நான் பேசவே இல்லை. எனக்கு அவங்க கணக்கு வந்த பிறகு பேசுகிறேனே தவிர நான் வெளியே வந்த பிறகு நான் பாட்டுக்கு பழி சுமத்திக்கிட்டு இருக்கவில்லை. பொதுக்குழுவில் பேசிய அந்த கணக்கு வந்த பிறகுதான் அந்த கணக்கை பார்க்கும் பொழுது இப்படியுமா நடப்பார்கள் என்கிற அளவுக்கு இருக்க போய் தான் நான் அந்த குற்றச்சாட்டை வச்சேன். உதாரணத்துக்காக சிலது உங்களுக்கு சொன்னால் புரியும், அனைத்தையும் பெரிய விஷயமா போய்விடும். உதாரணத்திற்காக நான் சில விவரங்களை சொல்கிறேன். என்ன வரும் என்று சொன்னால், அப்போ டிஎன்டிஜே சார்பாக சிறுவர் இல்லம் நடத்துகிறார்கள். உங்களுக்கு தெரியும்,
அதன் பேரில் பல பகுதிகளில் வசூல்கள் பண்ணுகிறார்கள். சிறுவர் இல்லம் என்பது இளையாங்குடியில் ஒன்று இருக்கிறது. அது ஒருத்தங்க இலவசமாக நமக்கு கொடுத்தது. சுவாமிமலையில், தஞ்சாவூர் மாவட்டம் சுவாமிமலையில் ஒன்று இருக்குது, 2 சிறுவர் இல்லம் இருக்கிறது. இந்த 2 சிறுவர் இல்லத்துடைய ஒவ்வொன்றையும் தனித்தனியாக கணக்கு வாசிப்பாங்க. சிறுவர் இல்ல கணக்கு எவ்வளவு, முதியோர் இல்லம் எவ்வளவு, மதரசாவுடைய வரவு எவ்வளவு, நிர்வாகத்தினுடைய வரவு செலவு எவ்வளவு, இப்படி தான் வாசிக்கிற முறையை நாம் அந்த ஜமாத்தில் இருக்கும் பொழுது உண்டாக்கி வைத்திருந்தோம். அதன் அடிப்படையில் தான் அந்த கணக்கு வாசிக்கிறார்கள். அந்த வாசிக்கும் பொழுது, அந்த வாசிக்கிற ஆடியோ நீங்கள் கேட்கலாம், அதை நீங்கள் பாருங்கள். அதில் என்ன வருது, நான் முதல்ல ஆடியோவுக்கு முன்னாடி அந்த என்ன வாசித்தாங்க என்பது சொல்லி விடுகிறேன். என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், சிறுவர் இல்லத்திற்காக முன் இருப்பு என்றால் போன வருஷத்துடைய நிர்வாகம் இவங்க கையில் கொடுத்தது. முன் இருப்புனா என்ன அர்த்தம்? சென்ற பொதுக்குழுவில் கணக்கு வாசித்தாங்கல்ல நாங்கள் இருக்கும்போது, அந்த கணக்கு வாசிக்கும் போது இருந்த இருப்பை தான் முன் இருப்புன்னு சொல்லுவாங்க. அவங்க வாசகம் எப்படி சொல்கிறாங்கன்னா, முன் இருப்பு 6,20,21,986. இது சிறுவர் இல்லம்ங்கிற ஒரு வகைக்கு உள்ளது. பொதுவாக எல்லாத்தையும் செலவழிக்கிற காசு இல்லை. சிறுவர் இல்லம் வகைக்கு முந்தைய பொதுக்குழுவின் கணக்கு பிரகாரம் கையில் இருந்த தொகை 6,20,21,986 வாசிக்கிறாங்க. சரி, இந்த வருஷம் வரவு வந்திருக்கும்ல, போன பொதுக்குழுவில் இருந்து இந்த ஒரு வருஷத்தில் வரவு வந்திருக்கும்ல, இந்த ஒரு வருஷ வரவு என்று சொல்லி 1,84,88,814. அப்போ முன் இருப்பையும் இந்த ஆண்டு வரவையும் கூட்டணும் என்று சொன்னால் சிறுவர் இல்லத்தினுடைய வகையில் எவ்வளவு இருக்குது என்று கேட்டால் 8,05,10,800 ரூபாய் இருக்கிறது. இது வாசிச்சாங்களா? வாசித்து விட்டு அப்போ 8 கோடி ரூபாய்க்கு மேலே கையில் இருக்கிறது. கையில் இருக்கும் பொழுது அப்போ அதுக்கு செலவழிச்சிருப்பாங்கல்ல, வரவு மட்டும் வந்துட்டு இருக்காது இல்லையா, செலவழிச்சிருப்பாங்க. செலவு எப்படி காட்டுறாங்கன்னா, செலவு சொத்துண்டு காட்டுறாங்க. செலவுண்டு காட்டாமல் எப்படி காட்டுறாங்க, சொத்து செலவு என்று காட்டி ஒரு தொகையை அந்த பொதுக்குழுவில் வாசிக்கிறாங்க. அதாவது இவ்வளோ ரூபாய் செலவழிச்சிட்டோங்கிறாங்க. அது எவ்வளோ ரூபா? 6,67,99,927 ரூபாய். அதாவது 8 கோடியை சில்லற ரூபாயில் 6,67,00,000 ரூபா செலவு சொத்து அப்படின்ட்டாங்க. அப்போ இது ரெண்டையும் கழிச்சுட்டா சிறுவர் இல்லத்தின் பெயரில் இருக்கிற காசு எவ்வளவுன்னா 1,37,00,000 இருக்குது. அவங்க வாசித்த கணக்கு அது 8 கோடி வந்துச்சு, 6,67,00,000 காலியாகி போச்சு, இருக்கிறது 1,37,00,000 வாசிக்கிறாங்க. இந்த கணக்கு தான் எனக்கு அதிர்ச்சி. இந்த கணக்கை பார்க்கும் பொழுது அவங்க வாசித்த கணக்கு இது யாரும் சொல்லி அவதூறோ இட்டுக்கட்டியோ நானே கையில் மடியில் போட்டோ சொன்னது கிடையாது. அப்போ நான் என்ன செஞ்சேன்னு கேட்டால் 6,67,00,000 எப்படி செலவாகும்? 8 கோடி வரவு ஒரு கையில் காசு இருக்கிறது. நம்ம பழைய நிர்வாகத்திலேருந்து கொடுத்துட்டு 6 கோடி இருக்கிறது. புதுசாக இவங்க இந்த ஆண்டு வசூல் பண்ணி 1,84,00,000 வசூல் பண்ணியிருக்கிறாங்க. 8 கோடி சில்லறை கையில் இருக்கிறது. 8 கோடி சில்லறை இருக்கும் பொழுது 6,67,00,000 ரூபா செலவுன்றோன்னே எனக்கு ஒரு அதிர்ச்சி வருது. என்ன அதிர்ச்சின்னா, இந்த அவ்வளோ ரூபா செலவாகுமா அப்படின்னா செலவு ஆகாது. ஏன்னு கேட்டால் சிறுவர் இல்லத்தில் மொத்தமே 2லையும் சேர்த்து வெறும் 70 பேர் தான் படிக்கிறார்கள். 70 பேர் தான் இருக்கிறார்கள் என்பதை அவங்களே வீடியோ மூலமாக நினைஞ்சிருக்கிறாங்க, அதை வெளியிட்டிருக்கிறாங்க. 70 பேர் தான் படிக்கிறாங்க. 70 பேர் படித்தார்கள் சொன்னால் 70 பேருக்கு ஒரு வருஷத்துக்கு இம்புட்டு செலவு வருமா? ஒரு செலவு காட்டுறாந்தா இவ்வளோ ரூபா 1 கோடி செலவுன்னு காட்டினா 1 கோடிக்கு வருமானு பார்க்கணும்ல. அப்போ 70 சிறுவர்கள் இருக்கிறாங்க. சரி, 70 சிறுவர்களில் ஒரு சிறுவருக்கு என்ன செலவாகும்? அது நான் ஒரு கணக்கு நீங்கள் ஒரு கணக்கு சொன்னால் அது நியாயமாக இருக்காது. அவங்கள அதை சொல்கிறாங்க. அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஒவ்வொரு சிறுவருக்கும் நாங்கள் எவ்வளவு செலவு செய்கிறோம் என்று சொல்லி டிஎன்டிஜி வெப்சைட்லேயே அந்த படத்தை போட்டு அந்த பட்ஜெட் இந்த மாதிரி செலவாகுது, நீங்கள் உதவித்தாங்க என்று கேட்பதற்காக போட்ட அந்த பதிவிலேயே ஒரு சிறுவனுக்கு என்ன செலவாகும் என்று அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு வருஷத்தினுடைய செலவு என்றால், அதாவது ஒரு மாணவனுக்கு 12 மாதம் செலவழிப்பாங்க இல்லையா, அதை வெளியிட்டு இவ்வளவு செலவு ஆகுது, ஒரு மாணவருக்கு இவ்வளோ ஆகுற காரணத்தினால் நீங்கள் எங்களுக்கு அள்ளித்தாருங்கள்னு கேட்குறாங்க. அதில் போட்ட கணக்கு என்னன்னு கேட்டால், உணவு வகைக்காக வேண்டி 25,500. சரி, உடை, சிறுவர்கள்னா ட்ரெஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, உடை, அது ஒரு வருஷத்துக்கு ஒரு 5,000 ஒரு ஆளுக்கு.
அதுக்கப்புறம் ரமலான் வரும் பொழுது சிறப்பாக பெருநாள் துணி அதுன்னு எடுத்து கொடுப்பாங்க இல்லையா, அதுக்கு ஒரு 3500. இது அவங்க போட்டது, நானா சொல்லலை, அந்த ஸ்க்ரீனை பாருங்கள். அதுக்கப்புறம் மருத்துவம், சிறுவர்களுக்கு பெரிய மருத்துவம்லாம் வராது, இருந்தாலும் 15500 சிறுவருக்கு மருத்துவ செலவு. அதை ஒத்துக்கிறோம், நம்ம அவங்க போட்ட கணக்கிலே வருவோம் 15500. அது மாதிரி பாடநூல், நோட் புக்கு இந்த மாதிரி வகைக்காக வேண்டி ஒரு 2000 ரூபா ஒரு வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் பள்ளி கட்டணம், சுற்றுலா இந்த மாதிரி விஷயங்களுக்காக வேண்டி ஒரு 2500. ஒரு மாணவனுக்கு ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு செலவாகிறது. ஒரு மாணவனுக்கு ஆகிற செலவு என்ன, இதுதான் கணக்கு. இதை மொத்தம் கூட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் 54000 ரூபா வருது. அதாவது ஒரு ஆளுக்கு, ஒரு மாணவனுக்கு ஒரு வருஷம் பூரா கொடுக்குற சாப்பாடு, உணவு எல்லாத்துக்கும் சேர்த்து செலவு எவ்வளவு, 54000 அப்படின்னு அவங்க வாசித்த கணக்கில் இருக்குது. இது இட்டுக்கட்டு அவதூறம் இல்லை, அந்த தொகையும் அவதூறு கிடையாது, அவங்க வாசி அக்கௌண்ட்டில் உள்ள ஆடியோவில் தான் இருக்கிறது. இது 54000 ரூபா ஒரு ஆளுக்கு செலவு. இப்போ 54000 ரூபா ஒரு ஆளுக்கு செலவுன்னு சொன்னால் 70 மாணவர் படிக்கிறாங்க. 70 மாணவருக்கு 54000 போட்டால் எவ்வளோ வரும்? ஒரு ஆளுக்கு 54000. அதை 70ஆல் நீங்கள் பெருக்குங்க. 70ஆல் பெருக்குனீங்கன்னு சொன்னால் 37,80,000 தான் வரும். ஆனால் எவ்வளோ காட்டியிருக்கிறாங்க? 6,67,99,927. 37 லட்சம் எங்கே இருக்கிறது? 6,67,00,000 எங்கே இருக்கிறது? அப்போ 37 லட்சம் ரூபா ஒரு வருஷத்துக்கு செலவாகிற ஒரு நிறுவனத்தினுடைய செலவாக 6,67,00,000 காட்டுறாங்க. அது செலவு அவ்வளோ ஆகாதுன்னு நினைப்பாங்கல்ல, அதுக்காக வேண்டி செலவுன்னு மட்டும் போடாமல் செலவு சொத்து அப்படின்னு போடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், இந்த செலவு இருக்கிற 37, இது போக மிச்சம் உள்ள தொகைக்கு சொத்து வாங்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. இல்லாட்டி இவ்வளோ பெரிய தொகையை போட முடியாது. அப்போ 6,67,99,927 ரூபாய் செலவு சொத்துங்கிறாங்க. அதில் இவங்க ஒத்துக்கொண்ட கணக்கு, அந்த கணக்கில் நமக்கு சந்தேகம்லாம் இருக்கிறது, அதை தவிர்த்து விட்டுருவோம். அவங்க சொன்ன கணக்கு பிரகாரமே ஒரு மாணவனுக்கு 54000 வைத்து கொண்டோமே, ஆனால் 70 மாணவருக்கு ஆகக்கூடிய செலவு 37,80,000 தான். அப்போ 6,69,99,927 37,80,000 கழிக்கணும். இப்போ அதாவது மொத்தம் ஒரு செலவழிச்சிருக்கிறீங்க, இந்த மாணவருக்குள்ள செலவை கழிக்கிறோம். கழிச்சோம்னு சொன்னால் 6,30,19,927 ரூபாய் மிச்சம் வருது. அப்போ செலவை கழிச்சுட்டா இவ்வளவு சொத்து வாங்கிட்டாங்கன்னு அர்த்தம். அதான் அர்த்தம். சொத்து செலவுன்னு சொல்கிறாங்க. செலவு அவங்க சொன்ன கணக்கு அப்படி ஏற்றுக்கொண்டு பார்த்தாலும் 37,80,000 38 ரூபான்னு வைங்க, வேணாம் 37 கரெக்டாக வைங்க. 37,80,000 ரூபா செலவு போனால் நீங்கள் 6,67,00,000 காட்டுறீங்க. 6 கோடினா என்ன, லட்சம்னு என்ன பார்த்துக்கிறங்க. கோடினா சின்ன தொகையா? 6,67,00,000 ரூபான்னு சொல்லிட்டு அதில் 37 லட்சம் ரூபா அந்த மாணவர்களுக்கு, 70 மாணவருக்கு செலவை கழிச்சால் எவ்வளோ வருது மிச்சம் இருக்கணும் என்று கேட்டால் 6,30,19,927 ரூபாய் இருக்க வேண்டும். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இது சொத்துன்னு அதை வாசிக்கிறாங்க. சொத்துன்னு வாசித்தா அது இந்த ஆண்டு வரவு செலவுண்டு மாதத்தை போட்டு தான் வாசிக்கிறாங்க. வாசிப்பது அப்படி தான் வாசிக்க வேண்டும். பொதுக்குழுவில் வாசிப்பதாக இருந்தால் ஒவ்வொரு வருஷத்தினுடைய கணக்கை தான் வாசிக்கணுமே தவிர 25 வருஷத்துக்கு முந்தின கணக்கையெல்லாம் இதில் கொண்டு சேர்க்க முடியாது. அதுக்கு முந்தின கணக்கு அந்த வருஷத்தில் வாசிச்சிருப்பாங்க. அப்போ இந்த வருடத்தின் வரவு செலவுன்னு பார்க்கும்போது இந்த வருடத்தில் 6,30,00,000 ரூபாய்க்கு சொத்து வாங்கலை. எனக்கு தெரியுமே, நானே இப்போ தானே வந்திருக்கிறேன், நான் இருந்த வரைக்கும் வாங்கினதே கிடையாது. நான் வெளியே ஒரு 3 மாதம்தான் ஆகுது. அந்த 3 மாதத்துக்கு இடையிலையும் எந்த சொத்து வாங்கினது தெரியலைன்னு சொல்லி நான் பல வகையில் செக் பண்ணுறேன். ஒருவேளை இந்த 6,30,00,000 ரூபாய்க்கு எங்கள் சொத்தகத்தை வாங்கியிருப்பாங்களோ சிறுவர்களுக்காக வேண்டி அப்படின்னு பண்ணால் வாங்கவே இல்லை. கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். சொத்து பதிவு அலுவலகம் வரைக்கும் போய் இந்த மாதிரி எதுவும் பதிவாயிருக்கான்னு ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அப்போ சொத்தே வாங்கலைன்னு கன்ஃபார்ம் ஆன பிறகு தான் சொத்து வாங்காமல் சொத்து வாங்கிட்டோம்னு சொன்னீர்களே, ஆனால் அந்த ரூபா என்னாச்சு? சொத்து வாங்கலை, வாங்கிட்டோங்கிறீங்க. அப்போ வாங்கிட்டோன்னு கழிச்சிரும்போது இருப்பை குறைச்சி காட்டிடலாம். சொத்து வாங்கலைன்னா அந்த 6,67,00,000 இருக்குதுன்னு காட்டணும். சொத்து வாங்கிட்டோம்னு சொன்னால் கேஸாக உள்ளது மட்டும் காட்டிட்டு போயிடுவீங்க. அப்போ 1,37,00,000 தான் இருக்குது என்று சொல்லிவிட்டு 6,30,00,000 ரூபாய்க்கு சொத்து வாங்கிட்டோம்னு சொல்லிவிட்டால், சொத்து வாங்காமல் சொத்து வாங்கிட்டு சொன்னால் கணக்கு நேர், சொத்து வாங்காமல் சொன்னால் இந்த 6,30,00,000 ரூபா களவாடப்பட்டிருக்கா இல்லையா, இது அவதூறா அவங்களுடைய கணக்கில் உள்ளதா? இது பொய்ன்னு நீங்கள் மறுத்தாங்களா? நீங்கள் பொய்யா சொல்லிவிட்டீர்கள்
நாங்கள் அப்படி பேசவில்லை, அந்த மாதிரி கணக்கு வாசிக்கப்படலைன்னு இது வரைக்கும் மறுத்தாங்களா? அப்போ என்ன நான் அவதூறு சொல்லிட்டேன்? இப்படி அவங்க எனக்கு எதிராக பிரார்த்தனை பண்ண அது எப்படி பழிக்கும்? நான் உண்மையை தானே சொல்லியிருக்கிறேன். நான் சொன்னது என்னன்னு தெரியாமல் நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்களுக்கு தகுதி இருக்கான்னு கேட்குறீங்க. அப்போ நான் சொன்னது வந்து நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இவ்வளோ 6,30,00,000 ஒரு சொத்து வாங்கிட்டான்னு வாசிக்கிறாங்க. சொத்து வாங்கினதுக்கு என்ன செய்யணும் கேட்டால் இந்த அருக்கு பத்திரம் காட்ட வேண்டியதானே? இன்னைக்கு வரைக்கும் காட்ட முடியல. சொத்து வாங்கினால் சொத்துனா ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க, ரிஜிஸ்டர் பண்ணாமல் சொத்து வாங்க முடியாது. அப்போ இந்த சொத்தை அந்த அருக்கு வாங்கியிருக்கோம் போய் சொல்கிறாரு. அல்லது குறைஞ்சபட்சம் 6 கோடி ரூபா தான் கொடுத்தோம், அது மார்க்கெட் மதிப்புப்படி 4 கோடி ரூபா போட்டிருக்கோன்னு சொல்லி அப்படியாவது கட்டணுமா இல்லையா? அப்படி எந்த ஒரு சொத்து வாங்கலை. அதாவது 6 கோடி நீங்கள் வாங்க வேணாம், ஒரு 1 கோடிக்கு வாங்கியிருந்தா கூட இது வந்து 6 கோடி தான் நம்ம கள்ள மார்க்கெட்டில் கொடுத்துருப்பாங்க, ஒரு 5 கோடி ரூபா அப்படின்னு கூட எடுத்துக்கொள்ளலாம். 10 பைசாவுக்கு வாங்கலை சொத்து. அதான் நான் இருந்த வரைக்கும் எந்த சொத்தும் வாங்கப்படவில்லை. அதுக்கு நான் வந்து 3 மாதத்துக்கு பிறகு அந்த கணக்கை வாசிக்கிறாங்க. அந்த 3 மாதத்திலும் வாங்கவில்லை. ஒரு 50 ரூபாய்க்கு கூட சொத்து வாங்கலைங்கும் போது 6,30,00,000 சொத்து வாங்கிட்டோம் என்று சொன்னால் இது வந்து திருட்டா இல்லையான்னு நான் கேட்டேன். வருஷம் 2வது இதுக்கு பதில் வந்துச்சா? பதில் வரல. ஒவ்வொருத்தராக வாங்கன்னு போட்டு நாங்கள் திருடி இருப்போமா, எங்களை பற்றி நம்பிக்கை இல்லையான்னு கூப்பிட்டு மண்டையை கழுவுனாங்களே தவிர இதுக்கு வந்து எந்த ஒரு ஆன்சரும் இது வரைக்கும் சொல்லப்படலை. இப்போ யாருக்கு அநியாயம் செஞ்சா? இத்தனை அனாதைகளுடைய பிள்ளைகளை திண்டாங்களே, அவங்க துவா செஞ்சா இவங்க பாதிக்கப்படுவாங்களா, நான் பாதிக்கப்படுவானா? நான் உள்ளதை வெளிப்படுத்துகிறேன். இப்போ யார் அநீதிழைக்கப்பட்டா? சிறுவர்னா யார்? அனாதைகளுடைய சொத்து என்கிற வகையில் அவங்களுக்கு சொந்தமானதை எடுத்து இப்படி சாப்பிட்டாங்கன்னா அவங்க அந்த அனாதை பிள்ளைகள் துவா செஞ்சால் என்ன ஆகும்? அல்லது உங்களை நம்பி காசு தந்தாங்களே, இந்த கணக்கை பார்த்துட்டு பாவிகளை இப்படியா தின்னுட்டீங்க என்று அவர்கள் கையேந்தினால் பாதிக்கப்படுற நானும் அவங்களா? இது ஒரு உதாரணத்துக்கு ஒன்று. இதெல்லாம் வந்து அவதூறாக உள்ளதை தான் நான் சொல்கிறேன். அடுத்து என்னன்னு கேட்டால், முதியோர் இல்லத்தின் கணக்குன்னு வாசிக்கிறாங்க. இது சிறுவர் இல்லம், முதியோர் இல்லத்து கணக்கு வாசிக்கிறாங்க. அதில் எப்படி வாசிக்கிறாங்கன்னு கேட்டால், இந்த ஆண்டுடைய வரவு செலவு என்று போட்டு அந்த ஆடியோ உங்களுக்கு காட்டுறோம். அது டிஸ்பிளேயில் எடுத்த பாருங்கள். அதாவது முதியோர் இல்லத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, முன் இருப்புன்னா நாம் போன பொதுக்குழுவில் கணக்கு காட்டிட்டு முன் இருப்பு கழித்து காட்டுவோம்ல, சென்ற இவங்க இந்த பொதுக்குழுக்கு முந்தின பொதுக்குழுவில் கணக்கு காட்டிட்டு இவ்வளோ ரூபா இருப்புன்னு முடிச்சிருப்பாங்க. அதைத்தான் முன் இருப்புன்னு காட்டுவாங்க. அப்போ முன் இருப்பு எவ்வளோன்னா 2,37,17,001 இது முன் இருப்பு பழைய கணக்கில் உள்ளது. சரி, இந்த ஒரு வருஷம் இருக்குல்ல, இந்த ஒரு வருஷ கணக்கு தானே காட்ட வேண்டியிருக்கு. இந்த ஒரு வருஷம் நடப்பு கணக்கு வரவு என்னன்னு கேட்டால் 1,24,02,850 அவங்க வாசிச்சது எல்லாம் 858 ரூபாய். அப்போ முன் இருப்பு 2 சில்லற, இந்த வருஷம் வரவு 1 சில்லறன்னு சொல்லிட்டாங்க. இது ரெண்டையும் சேர்த்தா 3,61,19,859 ரூபா வருது. கூட்டி பார்த்தோம்னா அவங்க வாசிச்ச கணக்கு தான் இந்த, அதாவது முன்னாடி இவ்வளவுக்கு இருந்துச்சு போன வருஷம், இந்த வருஷம் வேறு இவ்வளோ வரவு வந்திருக்குது, மொத்தமாக சேர்த்தோம் என்று சொன்னால் 3,61,19,859 ரூபா வருதுல, இவ்வளோ ரூபா வந்துருச்சு. அப்போ செலவு என்ன? முதியோர் இல்லத்தின் பேரில் உள்ள காசு எவ்வளவு? 361 என்ன செலவோ அதை கழிச்சுட்டு மிச்சம் இருக்குன்னு காட்டணும். நிஜமாக என்ன செலவாக இருக்குதோ அதை கழிச்சு விட்டு மீதி இவ்வளோ ரூபா இருக்குன்னு காட்டணும். அப்போ முதியோர் இல்லத்துக்கு செலவு எப்படி காட்டினாங்கன்னு கேட்டால், சொத்து செலவு இதே மாதிரி டெக்னிக்காக போட்டு 1 கோடியே அவங்க வாய்ச்ச கணக்கு 1,84,06,245 இவ்வளோ ரூபா செலவுன்னு காட்டுறாங்க. 361 ஏறக்குறைய பாதிக்கு நெருக்கமாக பாதிக்கு மேலே செலவாயிடுச்சுன்னு காட்டுறாங்க. 1,84,00,000 ரூபா செலவாகி போச்சு. முதியோர் இல்லத்தின் வகையில் 1,77,13,114 ரூபா தான் இருக்குது. அதாவது 361 டோட்டல் ஆகுது. அது 1,84 நாங்கள் செலவு பண்ணிட்டோம். 1,84,00,000 செலவு பண்ணிவிட்டோம். இருக்கிறது 1,77 இருக்குன்னா 1,77 தான் இருக்குதா என்று கேட்டால், இந்த 1,84 சொல்கிறாங்களே, 1,84,06,245 இந்த தொகைக்கு சொத்து செலவுங்கிறாங்க. அப்போ செலவு என்ன ஆகும் அதை பார்க்கணும். அதை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க, ஃப்ரேம் வெளியிட்டிருக்கிறாங்க. எப்படி வெளியிட்டிருக்கிறாங்கன்னா, ஒரு முதியோருக்கு 1 வருட செலவுன்னு கணக்கு போட்டிருக்கிறாங்க. அவங்க வெப்சைட்டில் இது போட்டிருக்கிறாங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, உணவு வகைக்கு 25,500 முதியோருக்கு இதே கணக்கு தான். உடைகள் வகைக்கு 5,000 ஒரு வருஷத்துக்கு, ஒரு முதியோருக்கு 1 வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் பழங்கள் அந்த மாதிரி வகைக்கு வந்து 4,800. அப்புறம் வந்து பராமரிப்புங்கிற வகைக்கு வந்து
இப்போ நான் நர்ஸு கிருசு போட்டு அந்த மாதிரில வச்சு கழுவி கூட சுத்தப்படுத்த வச்சுருப்பாங்க, அல்லது சம்பளமெல்லாம் சேர்த்துருப்பாங்க. பராமரிப்பு வகைக்கு 16,320. ஒரு முதியோரை பராமரிக்கிறதுக்கு 16,320 ரூபா ஒரு ஆளுக்கு ஆகுறது. மருத்துவம் வந்து 24,000. இதெல்லாம் அவ்வளோ வராது. அவங்க போட்டிருக்கிறாங்க ஒரு ஆளுக்கு 24,000 ரூபா மருத்துவ செலவுன்னு போட்டாங்க. போட்டுட்டு இது எல்லாம் கூட்டி பார்த்தா எவ்வளோன்னு நம்ம கூட்டணும், அவங்கள கூட்டி போட்டாங்க. எல்லாம் எவ்வளோ வருதுன்னா 75,620. 75,000 ஒரு முதியோருக்கு ஒரு வருஷத்துக்கு செலவு 75,620 தான் அவங்களே போட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த கணக்கு என்ன, அந்த ஆடியோவை கேட்குறேன். கேட்டேன் என்னடா இது 1,84,00,000 இப்படி செலவாகும், இருக்கிறது 70 முதியோர். இப்போ அப்புறம் நான் அப்படி இப்போ வந்து குறைஞ்சா கூடனான்னு தெரியல. அன்னைக்கு உள்ள தேதியில் 70 முதியோர் இருக்கிறாங்க. 70 முதியோர் இருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு முதியோருக்கு 75,620. ஒரு முதியோருக்கு 75,620. 70 முதியோருக்கு பெருக்குனா 52,93,400. அப்போ முதியோர் வகைக்கு எவ்வளோ செலவாயிருக்குன்னு கேட்டால் 70 முதியோருக்கும் எல்லா செலவையும் சேர்த்து இவங்க சொன்ன செலவு சரியாண்டே செக் பண்ணாமல் அப்படி நம்பிக்கொண்டு அதில் உள்ள நுழைஞ்சு அதில் பிரச்சனைகள் வரலாம், அதை அப்படி நம்பிக்கிடுவோம். நம்பின அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 52,93,400 ரூபா தான் மொத்தமாகவே முதியோருக்கு செலவாகிறது எல்லாம் சேர்த்து. அப்போ எவ்வளோ செலவு காட்டுறாங்க, செலவு ஆகுறது 52 லட்சம். எவ்வளோ காட்டுறாங்கன்னு கேட்டால் 1,84,06,245 காட்டுறாங்க. ஆனால் செலவு 52 லட்சம். அப்போ 1,84,00,000 52 லட்சத்தை கழித்து பார்த்தீங்கன்னா 1,31,12,845 ரூபா. அதாவது 1,31,00,000 ரூபா இருக்கணும். அதை சொத்து வாங்கிட்டோங்கிறாங்க. என்ன வாசிக்கிறாங்க, 1,31,12,845 ரூபாய்க்கு என்னவா சொத்து. ஏன்னா சொத்து செலவுன்னு சேர்த்து சொல்கிறாங்க. செலவு அவங்க சொன்ன செலவுப்படி கழிச்சிட்டோம்னு சொன்னால் மீதி உள்ளது சொத்து. அப்போ மீதி உள்ளது சொத்து இவ்வளோ சொன்னீங்கன்னு சொன்னால் 1,31,00,000 ரூபாய்க்கு முதியோர் இல்லத்துக்குன்னு ஒரு சொத்து இருக்கணும், சொத்து வாங்கியிருக்கணும். முதல்ல உள்ள சிறுவர் இல்லத்துக்கும் 6 கோடியே சில்லற ரூபாய்க்கு சொத்து வாங்கலை. முதியோர் இல்லத்துக்கு 1,31,00,000 ரூபாய்க்கு சொத்து வாங்கினாங்களான்னா சொத்து வாங்கலை. அப்போ சொத்து வாங்கலைன்னா எனக்கு தெரியும், நான் இருந்த வரைக்கும் வாங்கவில்லை, அதுக்கு பிறகும் வாங்கவில்லை. வாங்காத ஒன்றை வாங்குறோன்னு சொன்னால் களவாடி நத்தனுக்கு சொல்லுவாங்க. அந்த பணத்தை எடுத்து வச்சுக்கிறதா இருந்தால் தான் எங்கப்பா ரூபானா சொத்து வாங்கியாச்சு, சொத்து எங்கன்னு கேட்க மாட்டாங்களா, நம்பிக்கை இருக்கிறோம் கேட்க மாட்டான். நம்பிக்கை இல்லாத விசாரிச்சானா மாட்டிக்கிடுவாங்க. இப்போ எனக்கு நம்பிக்கை இல்லாமல் நான் என்ன செய்கிறேன், ஏன் நம்பிக்கை இல்லாமல் போகுதுன்னா எனக்கு தெரிஞ்சதுனால வாங்கலைன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கிறதுனால 3 மாதம் தான் நம்ம இல்லை. இந்த 3 மாதத்துக்கு இடையில் சொத்து வாங்கணும்னு சொல்லி பொய் சொல்லி இந்த 1,30,00,000 ரூபாய் களவாடுறாங்கன்ட்டு குற்றச்சாட்டு நான் வைக்கிறேன். நான் என்ன கேட்டேன், எந்த சொத்து வாங்கினீங்க, அது எங்கே இருக்குது, அதனுடைய சொத்து விவரத்தை சொல்லுங்கள். அதில் ஒரு காவாசி சொன்னால் கூட மார்க்கெட் வேல்யூ உண்டா சொல்லி போடலாம். ஏதாச்சும் 1,25,00,000 ரூபாய்க்கு வாங்கிட்டோம், உங்களுக்கு வேலை உலகம் தெரியாதான் அப்படி சொல்லிட்டு போயிடலாம். உலகத்தில் எப்படி பதிவு செய்வாங்கன்னு தெரியும், மாட்டிக்கிறாம கூட சொல்லலாம். இப்படி சும்மா சொன்னால் கூட கேள்வி கேட்க மாட்டாங்க, யாரும் விளங்கிடுவாங்க. ஏன்னா பத்திரம் எல்லாரும் அப்படி தான் பதிவு பண்ணுவாங்க. பத்திரம் பதிவு பண்ணுறதா இருந்தால் 10 கோடி ரூபா சொத்துன்னு சொன்னால் 1 கோடி ரூபா மதிப்பொண்டு போட்டு அந்த அளவுக்கு தான் பண்ணுவாங்க. அந்த ஸ்டாம்பு செலவை மிச்சப்படுத்துறதுக்காக உலக நடைமுறை இருக்குது. அதன்படி கூட எடுத்துக்கொள்ளலாம். 10 காசு வாங்கினீங்களா சொத்தை தான் கேள்வி. நீங்கள் 1,30,00,000 ரூபா வாங்க வேணாம், 10 பைசாவுக்கு ஒரு சொத்து வாங்கினீங்களா, வாங்கலை. அப்போ நான் என்ன இருக்கிறேன்னா, இது வந்து இது என்ன அவதூறு, இது அவங்க சொன்னதை எழுதி கேள்வி மட்டும் தான் நான் கேட்குறேன். இதில் எந்த ஃபிகரும் இதில் எந்த ஒரு நம்பரும் நான் உண்டாக்கி சொன்னதில்லை. இதில் உள்ள எல்லா வாசித்த எல்லா நம்பர்களுமே அவங்க பொதுக்குழுவில் அந்த மக்களை ஏமாற்றுவதற்காக வாசித்த கணக்கு தான். என்னுடைய வேலை என்னன்னு கேட்டால் இதில் என்னங்கிற கொஸ்டின் மட்டும்தான் நான் கேட்குறேன். இது என்ன அவதூறு. அப்போ முதியோர்னு சொல்லி வசூல் பண்ணி இவ்வளோ ரூபாய்க்கு சொத்து வாங்கிட்டோன்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு கள்ளக்கணக்கு காட்டுறீங்களேன்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. இன்னும் வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் கேட்டால் அது அரசாங்கத்துக்காக வேண்டி அதெல்லாம் அப்படி சில மறைச்சி செய்வாங்கங்கிறாங்க. அப்போ நான் அது கூட கேட்டேன், அரசாங்கத்துக்கு மறைச்சி செஞ்சுட்டு போங்க, நீங்கள் பகிரங்கமாக வேணாம், ஒரு நடுவரை கூப்பிடுங்க, ஒரு வேறு அமைப்பை சேர்ந்தவங்க, நான் வர நீங்களும் வாங்க, ரெக்கார்ட்லாம் பண்ண வேணாம், நீங்கள் களவாண்டிங்க என்பதை நிரூபிக்கிறேன்னா அதுக்கும் வரல. அதில் வந்து எதுவும் சொல்ல தேவை இருக்காதுல்ல. உதாரணமாக 10 கோடி 20 கோடின்னு சொன்னோம்னா இன்குண்ட் ஆஃபீஸ் வந்துடுவான், ஐடி வந்துடுவான்னு பயந்துக்கிட்டு அப்படி ஏதோ செஞ்சுருப்பாங்களோன்னு உங்களை ஏமாற்றுவாங்க. அப்படி ஏமாற்றினார்கள்னா அதுக்கு நான் ஆப்ஷன் வச்சேன். இது வந்து உங்களை குற்றப்படுத்திக்கிற நோக்கம் கிடையாது, உங்களை கொண்டே வருமான வரியில் மாட்டி விடுற நோக்கம் எனக்கு கிடையாது.
நீங்கள் நிஜமாக ஒன்றும் எடுக்கலைன்னு சொன்னால் அல்ஹம்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு நான் தான். அதனால நீங்கள் வந்து என்ன செய்யுங்கன்னா ஒரு நடுவரை வைத்து, இப்படி ஏற்கனவே இப்படி செஞ்சு இருக்கிறோம், தமுகவில் பிரச்சனை வரும்போது நடுவரை வச்சு பேசுவோம் அப்படின்னு சொல்லி வேறு இயக்கத்து ஆட்களை வச்சு பேசுறதுக்கு நம்ம ஒத்துக்கொண்டு இருக்கிறோம் கடந்த காலத்தில். அந்த அடிப்படையில் நான் ஒரு அறைகோலை விட்டேன், நீங்கள் இதை பொது வழியில் சொல்ல வேணாம், சொன்னால் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஐடிலாம் வரும்னு பயந்தீங்கன்னா நான் வர்றேன் நிரூபிக்க, என் கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள், நீங்களும் கணக்கில் கொண்டு வாங்க. நடுவராக நீங்கள் நான் ஒப்புக்கொள்ளக்கூடிய வேறு வேறு பொதுவான மக்கள் இருப்பாங்கள்ல, ஜமாத் இஸ்லாமி, தப்லீக், முஸ்லீம் லீக், யாரை வேணால் வச்சுக்கோங்க. அப்படியான ஒரு 10 பேரை கொண்டாந்து 5 பேரை வைத்துக்கொண்டு எந்த இதுவும் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. அல்லாவுக்கு பயந்து சொல்லிவிட்டு அவங்க என்ன தீர்ப்பு சொல்கிறாங்களோ ஏற்றுக்குருவோம். களவு தான் நடந்திருக்குன்னு அறிவித்தார்களே, ஆனால் பொதுவாக சொல்லுவாங்க களவு நடந்துருச்சுன்னு, அதை நீங்கள் ஏற்றுக்கிறணும். களவு நடக்கலைன்னு சொன்னால் நான் அவதூறு சொன்னதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று நான் ஒரு அறைகோல் விட்டேன். இதை ஏற்றுக்கிறதுக்கு என்ன சங்கடம்? இதை ஏற்றுக்கிறல அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி ஒரு விசாரணை கேள்வி கேட்கவே கூடாது. கேள்வி நாங்கள் காட்டினதான் கணக்குன்னா இது இந்த களவாட்டினதை நான் கேட்காம இருக்க முடியுமா? அப்புறம் அல்லாட்ட போய் யார் பதில் சொல்கிறது? என் கண்ணுக்கு தெரிய வருது, அதுவாக வந்து காதில் வந்து உழுவுது. அப்போ நான் அதில் வந்து உள்ள மிஸ்டேக்கை நான் கேட்டால் தப்பாது, இதை விளங்கிக்கிறேன். அடுத்து நான் அவங்க நிர்வாகம் வாசித்தாங்க, என்ன வாசித்தாங்கன்னு கேட்டால் நிர்வாக செலவுன்னு வாசிக்கிறாங்க. இதுவும் அவங்களுடைய ஆடியோ நீங்கள் கேட்பீங்க. அவங்க நிர்வாக செலவுன்னு வாசித்த அந்த ஸ்க்ரீனை நீங்கள் பாருங்கள் என்ன வாசித்தாங்கன்னு. நிர்வாக செலவில் ஒரு ஆண்டு வரவு அப்படின்னு போட்டு 1,40,00,000 நிர்வாக செலவு வரவுன்னு சொன்னால் கரண்ட் பில் கட்டுறது, அது மாதிரி டெலிஃபோன் பில் கட்டுறது, பிரயாணங்கள் பண்ணுவது, ஊழியருக்கு சம்பளம் கொடுக்கறது, நிர்வாகிகள் சம்பளம் எடுத்துக்கொள்வது, இந்த மாதிரி உள்ளதான் நிர்வாக செலவுங்கிறது. சிறுவர்கள்லாம் தனியாக காட்டிட்டாங்க. இந்த நிர்வாக ஆஃபீஸை ரன் பண்ணுற செலவு, இந்த நிர்வாக செலவு என்று எவ்வளோ காட்டுறாங்கன்னு கேட்டால் 1,43,20,986 காட்டுறாங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உலகத்தில் எந்த ஒரு கணக்கு வாசித்தாலும் முன் இருப்பு இல்லாமல் வாசிக்கலாமா? வரவுன்னு காட்டிட்டாங்க. சரிப்பா, அதுக்கு முந்தின ஆண்டு என்ன இருந்துச்சு, போன பொதுக்குள்ள எவ்வளோ மிச்சம் இருந்துச்சு வரவு, அல்ல என்ன பற்றாக்குறை இருந்துச்சு, அதை சொல்லாமல் எவனாச்சும் கணக்கு வாசிப்பானா? அப்படி ஜீரோவா நில்லாக இருந்திருக்கும். நில்லா இருந்தால் அதையா நீ சொல்லணும், முன் இருப்பு 0, அது சொல்லலை. அப்போ கணக்கு வாசிக்கும் போதே இந்த ஆண்டு வரவுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆண்டு வரவு 1,43 சொன்னால் இதுக்கு முந்தின ஆண்டில் எவ்வளோ மிச்சம் இருந்துச்சு, அது எங்கே, அதை ஏன் சொல்லலை? அதிலே வருது. அதை ஏன் சொல்ல மறைக்கிறாங்க? அது ஒரு தொகை இருக்குது. அப்போ அந்த தொகையை சொல்லாமல் இதை ஏன் மக்கள்கிட்ட நீங்கள் வாசிக்கிறீங்க? அது எத்தனை கோடி எத்தனை லட்சம் தெரியலை. முன் இருப்பு வாசிக்கப்படாத ஒரு கணக்கு இருக்கவே முடியாது. அறவே முடிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் முன் இருப்பு 0ன்னு போடணும். நீங்கள் முன் இருப்பு நில் பேலன்ஸ் நீங்கள் போட்டுடணும். அப்படி அந்த வாசகத்தை சொல்லலை. எப்படி சொல்கிறாங்க? நிர்வாக செலவு என்று சொல்லி 1,43,00,000 ரூபாய் இவங்க வசூல் பண்ணுறாங்களா, நம்ம நாளங்கெல்லாம் போய் வசூல் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி வசூல் பண்ணி வந்தது எவ்வளோமா? 1,43,00,000 ரூபா வந்திருக்குது. சரி, செலவு எவ்வளோன்னு கேட்டால் 2,04,23,030 இப்படின்னு வாசிக்கிறாங்க. நல்லா கவனிங்க, வரவு கம்மியாக இருக்குது, செலவு கூட இருக்குது. வரவு எவ்வளவு? 1,43. அப்போ செலவு 2,04,00,000. அப்போ 61,00,000 ரூபா கூடுதல் செலவு பண்ணியிருக்கிறாங்க. இப்படி காட்டினா இந்த கூடுதல் செலவு எதுலேருந்து எடுத்தீங்க? நிர்வாகத்துக்குன்னு தந்த காசு போக இந்த கூடுதல் செலவு ஜக்காத்து பணமா, சிறுவர் காசா, முதியோர் காசா, அது ஹலால் ஆகுமா, அது எடுக்கலாமா, அல்லது யார்கிட்ட தனியாக கடன் வாங்கினீங்களா, அது என்னங்கிற சொல்லணும்ல. கணக்கு இப்படி வாசிக்கிறாங்க. வரவே 1,43 தான், செலவு 2,04,00,000 ரூபா செலவு பண்ணிட்டோங்கிறாங்க. அப்போ வரவுக்கு மேலே செலவு எப்படி பண்ணுவான்? எவனாச்சும் பண்ணுவானா? வரவுக்கு மேலே செலவு பண்ணீங்கன்னா அந்த பற்றாக்குறைக்கு என்ன செஞ்சீங்க? அந்த 61,00,000 ரூபா எங்கேருந்து எடுத்தீங்க? அதை காணோம். அப்போ பற்றாக்குறையை வந்து காட்டுறாங்க. இந்த மாதிரி பற்றாக்குறைன்னு காட்டும்போது என்ன விளங்குதுன்னு கேட்டால் இது வந்து ஏதோ, ஆனால் 1,43,00,000 ரூபா செலவாகுமான்னு தனி கேள்வி. நிர்வாக செலவு 1,43,00,000 ரூபா ஆகுமா? 1,48,00,000 என்னன்னு கணக்கு பண்ணுங்க, 12ஆல் பெருக்குங்க. அதாவது இவங்க நிர்வாக செலவுன்னு வாசிக்கிறாங்கல்ல, இதில் 2 கேள்வி இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் முன் இருப்பு காட்டலை, அந்த ரூபா எங்கே? போன வருஷ கணக்கில் ஒரு இருப்பு இருந்திருக்கும் அல்லது பற்றாக்குறை இருந்திருக்கும், அது என்ன, அது எங்கே? அதை காட்டலைன்னு சொன்னால் எந்த பொறுப்பும் உங்களுக்கு இருக்கவில்லை. நம்ம வாட்டுக்கு எடுத்து எந்த வாசிக்கு இருக்க போயிடுவோம் தானே நம்புவாங்க என்ற அடிப்படையில் தான் நீங்கள் அந்த கணக்கை வாசித்திருக்கிறீர்கள். ஒன்று. ரெண்டாவது, உங்களுடைய வரவை 1,43 காட்டுறீங்க, செலவு 2,04,00,000 செலவு காட்டுறீங்க. உங்கள்கிட்ட இருக்கிறதோட கூட எப்படி செலவு பண்ணீங்க?
அந்த கூட செலவு பண்ணதை காட்டுவதன் மூலமாக அதுக்கு சோர்ஸ் சொல்லாததன் மூலமாக என்னன்னு கேட்டால் எதில் கூட இருக்கோ அங்கே தான் எடுத்துருக்குன்னு அர்த்தம். எதில் கூட இருக்குது உங்களுக்கு சிறுவர் இடத்துல இருக்குது, முதியோர் இடத்துல இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் நிர்வாகிகள் சம்பளம் வாங்குறீங்க, அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் சொகுசாக வாழ்கிறீங்க. உங்கள் நிர்வாகத்துக்குன்னு வந்த காசிலிருந்து செலவு செய்யலை. அப்போ நிர்வாகத்தில் பற்றாக்குறை வந்துச்சுன்னு சொன்னால் வேற ஒன்று எடுத்து போட்டிருக்கீங்க என்பதை தவிர வேற எங்கேருந்து வரும்? இது ஏதாவது சொத்தகத்தை விற்றீங்களா? 61 லட்ச ரூபா ஷார்ட்டேஜ் ஆயிடுச்சு, அந்த பில்டிங்கை விற்றுவிட்டோம் அப்படி எந்த சொல்லணும்ல? ஒன்றும் விற்கவும் இல்லை. அப்போ என்ன செய்கிறீங்க? அப்போ இது ஒரு பெரிய களவு நடந்திருக்குங்கிற ஒரு விஷயம் வருகிறது. அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இதர செலவுன்னு ஒன்று வாசிக்கிறாங்க. நல்லா கவனிங்க, இது அவதூறா? நீங்கள் 1,43,00,000 வாசிங்களா இல்லையா? வரவு 2,04,00,000 செலவுன்னு வாசிங்களா இல்லையா? கழிச்சா 61 லட்ச ரூபா ஷார்ட்டேஜ்னு வாசிங்களா இல்லையா? அந்த 60 லட்ச ரூபாய்க்கு சோர்ஸ் எங்கே? அது என்ன செஞ்சீங்க? இதுதான் என் கேள்வி மேடம். அவ்வளோதான் கேட்குது. நம்ம கேள்வி என்ன, நீங்கள் வாசித்த கணக்கில் முன் இருப்பு எங்கே? 61 லட்ச ரூபாய்க்கு எப்படி சோர்ஸ் உங்களுக்கு கிடைச்சி? இதான கேள்வி. இதில் என்ன அவதூறு? நீங்கள் சொன்னதில் கொஸ்டின் கேட்ட அவதூறா? நீங்கள் சொன்னதுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நான் கூட தப்பாக கேட்டிருந்தா கூட ஆன்சர் பண்ணால் ஓஹோன்னு போயிருப்பேன். நான் கேள்வி தானே கேட்குறேன். அப்போ நான் கேள்வி கேட்குறது என்ன இட்டு கட்டி கேட்குறேன்னா நீங்கள் வாசித்த கணக்குலேருந்து கேட்குறேன், கணக்குலேருந்து கேட்குறேன். அப்போ அது ஒன்றாச்சா? இதுக்கப்புறம் இதர செலவு, இதர செலவுன்னு ஒன்று போடுறாங்க. இதர செலவு வராண்டு வரவு. உலகத்தில் இதர செலவுக்கு வரவு வச்ச ஒரே இயக்கம் இவங்க தான். இதர செலவுன்னு சொல்லி இப்படி வேணா வருது எவ்வளோ என்ன வேணும்? இதர செலவுக்கு தாங்க. ஒரு வசூல் கேட்குறதா இருந்தால் பள்ளிவாசலுக்கு தாங்கன்னு கேட்கலாம், மதரசாவுக்கு தாங்கன்னு கேட்கலாம், எங்கள் நிர்வாகத்துக்கு தாங்கன்னு கேட்கலாம். இதர செலவு வாங்கி தரையலான்னு கேட்பாங்களா? இதர செலவுக்கு ஏதாவது வருமா? என்னத்தையும் விட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு என்னத்தையும் விட்டு கோக்குமாக்கு பண்ணுறதுல இந்த மாதிரி எல்லாம் மாட்ட வைக்கிறான். கோல்மால் பண்ணி இதர செலவுன்னு தலைப்பு கொடுத்து ஓராண்டு வரவு, இதர செலவுக்குன்னு வரவு வந்திருக்கு பாருங்க. அதே பெரிய விபத்து ஆச்சரியமான விஷயம். இதர செலவுக்கு எவ்வளோ வருவான்? 1,50,61,238 ரூபா. என்னது இது? இதர செலவுன்னு சொல்லி உங்களுக்கு வர வந்துச்சான். பில்லை காட்டு. இதர செலவுக்கு 1,50,00,000 யாராவது நீங்கள் பில்லு வாங்கியிருந்தீங்கன்னா எந்த சகோதரனாவது இதர செலவுக்கு பில்லு வச்சு நான் அனுப்பி வைங்க. நீங்கள் நன்கொடை கொடுத்துருப்பீங்கல்ல, ஒரு வகைக்கு கொடுத்தோம்னா அனாதைன்னா அனாதைன்னு போட்டு தரணும், முதியோர்னா முதியோர்னு தரணும். இதர செலவுன்னு ஒரு கணக்கு வரவு வச்சிங்கன்னா இதர செலவுன்னு சொன்ன ஒரு பில்லை காட்டுங்க யாராச்சும். இதர செலவு வகைக்கு கொடுக்கப்பட்டது இவர் 10 லட்ச ரூபா கொடுத்தாரு, இதர செலவுக்கு 5 லட்ச ரூபா கொடுத்தாருன்னு காட்டி பார்ப்போம். அப்படி ஒன்று இல்லை. இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா அவர் ஏதோ ஒரு செட்டிங் பண்ணுறாங்கன்னு ஒரு அவங்க கணக்கில் இந்த கேள்விலாம் எனக்கு வருது. அப்போ ஓராண்டு வரவுண்டு போட்டு இதர செலவு வகைக்கு 1,50,61,238 சரி விட்டுருவோம், ஏதோ ஒரு வகை வந்திருக்கு. அதுக்கு என்ன செலவு என்று கேட்டால் அந்த இதர செலவு 1,51,88,363. அந்த இதர செலவுல கூட 21,000 ஷார்டேஜ் வருது. அது இதர செலவுன்னு வரவு வந்துச்சு பாருங்க. அதே பொய். இதர செலவுன்னு எந்த வரவும் வரவே வராது. அந்த மாதிரி ஒரு ரெசிப்டை நான் இருந்த வரைக்கும் கிடையாது. இந்த 3 மாசத்துல வேண்டாம் 1,50,00,000 இதர செலவு போட்டாங்கன்னு தெரியல, அவ்வளோ வந்திருக்க முடியாது. இதர செலவு ரசீதே கிடையாது. அது ஒரு கேட்டகரியே கிடையாது. வணங்குதா? அப்போ இதர செலவுண்டா வரும், இதர செலவுக்கு வரவு வராது. இதர செலவு வரும். அந்த இதர செலவு எவ்வளோவா? 1,51,88,363 ரூபா இதர செலவு பண்ணியிருக்கிறாங்க. இதர செலவுனா என்ன அர்த்தம்னு கேட்டால் அது விவரம்லாம் சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். இதர செலவுன்னு எதை போடுவாங்க தெரியுமா? ஒரு கணக்கு காட்டுறதா இருந்தால் பெரிய இந்த ஃபேன் வாங்கணும், ஃப்ரிட்ஜ் வாங்கணும், இதெல்லாம் கணக்கில் காட்டிடலாம், பில்லை போட்டு காட்டிடலாம். ஆனால் ஒரு பிளம்பர் வந்தார், அவருக்கு 25 ரூபா கொடுத்தோண்டா அது போய் அது என்ன கணக்கு காட்டுறது அப்படின்னா லட்சம் எழுத வேண்டி வந்துடும். அந்த மாதிரி மொத்தமாக கூட்டி இதர செலவுன்னு என்ன செய்வாங்க? சின்ன தொகை வரும். இதர செலவுன்னா பில்லு வாங்காமல் குண்டூசி வாங்கினது, டீக்கு பில்லாக இருக்குங்க, ஒரு 2 விருந்தாளி வந்திருப்பாங்க, டீ வாங்கி கொடுத்துருப்போம், டீக்கு பில்லு இருக்காது, செலவாக தான் வரும். அதெல்லாம் கூட்டி வச்சு என்ன செய்வாங்க? இதர செலவுன்னு போடும். இதர செலவுனா இதுதான் இதர செலவு என்று சொன்னால். பில்லு இல்லாமல் வவுச்சர் இல்லாமல் சும்மா ஒரு அற்பமான தொகைகள் செலவழிப்போம்ல, அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் போட்டு எழுத முடியாதுங்கிறதுனால மொத்தமாக கூட்டி இதர செலவுண்டு போட்டிங்கன்னா ஒரு 5,000 ரூபா வரலாம். ஒரு நிறுவனத்துக்கு இதர செலவுண்டு ஒரு 10,000 ரூபா வரலாம். அதாவது விவரம்லாம் தேவையில்லை, கணக்கு இருக்கு, அதை போய் வாசிக்கிட்டு இருக்க முடியாது என்ற காரணத்துக்காக போடுவாங்க. இவங்க இதர செலவுண்டு என்னன்னா சாதாரண ஒரு அற்பமான செலவை காட்டுற ஒரு தொகைக்கு 1,51,88,363 ரூபாய் இதர செலவு பண்ணியிருக்கோங்கிறாங்க. இப்படி இருக்குமா? என்னெல்லாம் சொல்ல இயலாது. இதர செலவு அது அப்படிங்கிறாங்க. அப்போ இதர செலவு 1,51,00,000 நிர்வாக செலவு 2,04,00,000 ரெண்டையும் சேர்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு
3,56,11,393 எங்களுக்கு செலவாகுது. இது என்ன செலவு? சிறுவர்கள் இல்லாமல் அது தனியாக காட்டியாச்சு. முதியோர் இல்லத்துக்கு தனியாக காட்டி அது இல்லை, அது சேரலை. இதில் மதரசா தனியாக காட்டியாச்சு, தாவா சென்டர் தனியாக காட்டியாச்சு, ஜக்காத்தையும் தனியாக காட்டியாச்சு. இது எது மட்டும்? இந்த ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்க செலவு மட்டும். நல்லா விளங்கிக்கிறேன். ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற நிர்வாக செலவுனா என்ன? சம்பளம், கரண்ட் பில்லு, டெலிஃபோன் பில்லு, வேறு கூரியர் செலவு, இதுதான் இந்த மாதிரி உள்ளது விஷயங்கள். தண்ணி வரி அந்த மாதிரி விஷயங்கள் வரும். அப்போ இந்த செலவு எவ்வளோ வந்திருக்குன்னு போட்டுறாங்கன்னு மொத்தமாக சேர்த்து 3,56,11,393. அப்போ ஒரு மாதத்துக்கு எங்களுடைய நிர்வாக செலவு 29,97,616 இப்போ ஆகுது. இந்த தொகை நான் சொல்கிறேன் கணக்கு பண்ணி, அவங்க வாய்ச்ச ஃபிகர் அவ்வளவுதான். அதில் என்ன நமக்கு விளங்குது? இது எல்லாத்தையும் கூட்டணும்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு 29 லட்சமா? என்ன 29 லட்சத்துக்கு ஒரு மாதம் என்ன செலவாகும்? ஒரு நாளைக்கு 1 லட்சமா? எங்கேயா செலவாகுமா? என்னடா இவ்வளோ பெரிய கொள்ளை அடிக்கிறாங்க, இது என்ன, இது கணக்கு என்ன? சரி, இது கணக்கு, இதையாவது கணக்கு வெளியிட்டாங்களா? கேட்டோம்ல, 2 வருஷமாக கேட்குறோம். இந்த கணக்கை சொல்லு, என்ன செலவு? 29 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மாதத்துக்கு என்ன செலவு? அப்போ ஒவ்வொருத்தரும் கார்பரேட் சம்பளம் ஆளுக்கு 1 லட்ச ரூபா எடுக்கிறீங்களா? மாதத்துக்கு ஆளுக்கு 1 லட்ச ரூபா எடுத்தால் தான் என்ன செய்யும்? 29 லட்ச ரூபா வரும். அப்போ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு 29 லட்ச ரூபா கணக்கு காட்டுறீங்களா? அப்படி இருந்தால் மட்டும் தான் காட்ட முடியும். அப்போ ஊழியர்கள்னா ஒரு 25,000 பேர் ஊழியர் இருப்பாங்களா? என்ன ஊழியர்? ஒரு 100 பேர் இருப்பாங்களா? 50 பேர் இருப்பாங்களா? 5-6 ஊழியர் இருப்பாங்க அதிகபட்சம். ரொம்ப மிஞ்சி போனால் 10 தாண்டாது. 10 ஊழியர்களும் இப்போ ஆஃபீஸில் வேலை பார்க்குற நிர்வாகிகளும் சேர்த்திங்கன்னா ஒரு 20 பேருக்கு 30 லட்ச ரூபா செலவா ஒரு மாதத்துக்கு? அப்போ நீங்கள் செலவு 3,56,00,000 ரூபா செலவு பண்ணுற ஊதாரித்தனத்தான மக்கள்கிட்ட வாங்குறீங்க. சிறுவர் பேரை சொல்லி வாங்குறீங்க, முதியோர் பேரை சொல்லி வாங்குறீங்க. வாங்கி விட்டு எங்கள் நிர்வாகத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணுறோன்னு சொல்கிறீங்க. அதுவும் பொதுக்குழுவில், பொதுமக்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. பொதுக்குழுவில் அவங்க நம்பிக்கையாக வச்சுக்கிறவான்னு சொல்கிறது தான் அது. அப்போ அது அந்த மாதிரி மக்கள்கிட்ட இந்த தகவல் நீங்கள் சொன்னதுனால வெளியே வந்துருச்சு அது. அப்போ இவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சாங்கன்னா எப்படி நீங்கள் நம்பிக்கை, உங்களை நம்பி எவ்வளோ நம்பி தர்றாங்க மக்கள்? இந்த பணத்தை சிறுவருக்கு கொடுப்பீங்க, முதியோர் கொடுப்பீன்னு பார்த்தா நீங்கள் வாட்டுக்கு தாறுமாறாக அதை பணத்தை விளையாட்டு இருக்கீங்க. இது என்ன அவதூறா? நான் பொய்யா என்ன சொல்லிட்டேன் இதில்? இது எப்படி அவதூறு ஆகும்? அப்போ அவதூறுங்கிற நீங்கள் போட்ட கணக்கு, அந்த கணக்கு கணக்கு நீங்கள் போடுற வரைக்கும் நான் வாயை திறக்கவும் இல்லை, உங்களை பற்றி பேசவே இல்லை. நான் பாட்டுக்கு அமைதியாக இருந்துக்கிட்டு இருந்தேன். இந்த கணக்கு வந்த பிறகு தான் என்னடா இவ்வளோ பெரிய அநியாயம், அந்த மாதிரி இப்படி சேஞ்ச் ஆகி போயிருக்கிறாங்க. எவ்வளோ பர்ஃபெக்டாக 10 பைசாவாக இருந்தாலும் எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம வச்சுட்டு வந்தோம். ஒரு சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் தொட முடியுமா பணத்தை? ஒரு நிர்வாகி 5,000 மேலே கையில் வச்சுக்கிற கூடாதுங்கிற அளவுக்குலாம் ஒரு கட்டுப்பாடு போட்டு வச்சுருந்தோம். அந்த மாதிரி 25,000 ரூபா செலவழிக்கிறதா எல்லாரும் கூடி மசோரா பண்ணணும் என்று சொல்லியிருக்கிறோம். கோடிகள்னு அசால்ட்டாக ஓடுது பாட்டுக்கு. கோடிகள்லாம் என்ன செய்யுது? பல கோடிகள் சும்மா சர்வசாதாரணமாக வண்டி ஓடி இருக்கு. அப்போ இதை கூட நான் கேட்கக்கூடாதா? இது கேட்டால் பாவமா? கடமை. கேட்காட்டி தான் பாவம். இதை நான் கேட்காமல் இருந்தால் தான் எனக்கு பாவம் வருமே தவிர கேட்டால் எப்படி இதாக வரும்? இது ஒரு விஷயம் ஆச்சு. அடுத்து இந்த கணக்கு வாசித்தாங்கல்ல, ஒவ்வொரு வகை வகையாக வாசிக்கிறாங்க. சிறுவர் இல்லம் எல்லாம் போய் மிச்சம் இவ்வளவுங்கிறாங்க, அது தனியாக வச்சுக்கிறங்க. முதியோர் இல்லம் இவ்வளோ ரூபா மிச்சங்கிறாங்க. இப்படி எவ்வளோலாம் மிச்சம்னு காட்டுறாங்களோ அது எல்லாத்தையும் நம்ம கூட்டி பார்த்தோம்னு சொன்னால் அவங்கள்ட்ட எவ்வளோ ரூபா இந்த பொதுக்குழு தேதியில் இருந்தது என்பதை பொதுக்குழு சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளோ இருந்ததா சொல்கிறாங்கன்ட்டு கேட்டால், முதியோர் இல்லத்து வகையில் 1,77,13,114 ரூபான்னு சொல்கிறாங்க. சிறுவர் இல்லத்து வகையில் அதான் அந்த சொத்து வாங்கினா கழிச்சு விட்டு, சிறுவர் இல்லத்து வகையில் 1,37,10,873 ரூபான்னு சொல்கிறாங்க. அழைப்பு மையம்ங்கிற ஒரு பேரில் 25,65,182 ரூபா. நேரடி ஜக்காத்துங்கிற வகையில் 1,98,143 ரூபா இருக்குது எங்கள்கிட்ட. இந்த வகையில் இருக்குன்ட்டாங்க. அது போக தாவா சென்ற வகையில் 30,07,943 இருக்குது. இஸ்லாமிய கல்லூரி வகையில் 55,20,105 இருக்கிறது. அலுவலகம் வகையில் 21,17,16 ரூபா இருக்கிறது. வங்கியில் இருப்பு 3,84,185ங்கிறாங்க. இதில் இந்த இதெல்லாம் கூட்டி பார்த்தோம்னு சொன்னால் மொத்தம் எவ்வளோ வருதுண்டா? எல்லாத்தையும் 4,52,16,561 ரூபாய் அவங்க மொத்தமாக ஒவ்வொன்றிலும் இருக்குங்கிறாங்க. உதாரணமாக ஒருத்தர் 4 கடை இருக்குது. ஏ கடையில் 500 ரூபா இருக்குது மிச்சம், பி கடையில் 1000 ரூபா இருக்குது, சி கடையில் 300 ரூபா இருக்குது, டி கடையில் 200 ரூபா இருக்குன்னா மொத்தமாக சேர்த்து 2,000 ரூபான்னு சொல்கிறோம்ல. அந்த மாதிரி ஒவ்வொரு வகையிலையும்
அவங்க எவ்வளோ மிச்சம்னு காட்டி வாசிட்டு போயிட்டாங்க. டோட்டல் அவங்க பண்ணல, இப்போ நம்ம பண்ணுறோம். நீங்கள் மொத்தமாக இருக்குன்னு சொன்ன தொகை எவ்வளவு? 4,52,00,000 ரூபாய் இருக்குன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் எப்படி? அதெல்லாம் கழிச்சு விட்டியதை சிறுவர்களுக்கு சொத்துங்கிறது அதை காணும், அந்த ரூபாயை காணாம். நீங்கள் காட்டின கணக்கு பிரகாரமே பொதுக்குழு நேரத்தில் நீங்கள் மக்கள்கிட்ட இருப்பதாக சொன்னது எவ்வளவு? 4,52,00,000 ரூபான்னு சொல்கிறீங்க. அப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னு கேட்டால், இந்த மாதிரி கணக்கு காட்டிருக்கிறாங்களே, இவங்களுடைய பணம் நமக்கு தெரிஞ்ச வெளிநபர்கள்ட்ட 6,5 கோடி ரூபா வெளியே இருக்குது, அதை சேர்த்தாலும் அதை விட கம்மியாக காட்டுறாங்களே. இவங்க பொதுக்குழு நடத்திக்கிட்டு இருக்கும்போது வெளியில் அமானிதமாக கொடுத்து வச்சுருக்கிறாங்க. அதுக்கு நான் துணை செய்தவனாக இருந்தேன், எனக்கு எல்லாமே தெரியும். அது ஆமான்னு ஒத்துக்கிறவும் செஞ்சுட்டாங்க, கொடுத்து வச்சதை ஒத்துக்கிட்டாங்க. அது 6,5 கோடி ரூபா தான் என்று ஒத்துக்கிட்டாங்க. அந்த வீடியோவும் அவங்க பேசின வீடியோவும் இருக்குது. அப்போ 6,5 கோடி ரூபா இருந்துச்சு, வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 6,5 கோடி ரூபா வெளியில் நிற்கிது பொதுக்குழு கணக்கு வாசிக்கும் போது. அப்போ அந்த 6,5 கோடி போக இதையும் சேர்த்து சொல்லணும். இருப்பு எவ்வளோ சொல்லணும்? அது ஒரு 6,5 கோடி, இது ஒரு 4,5 கோடி. அப்போ 11 கோடி இருக்குன்னு சொல்கிற இடத்துல இந்த 6,5 கோடியை எல்லாருக்கும் மறைச்சது ஏன்? கேஸாக அமானிதமாக சில நபர்கள்ட்ட நீங்கள் கொடுத்து வச்சிருக்கிறீங்க, அதெல்லாம் பிறகு வாங்கிட்டீங்க பொதுக்குழுக்கு பிறகு. இந்த 6,5 கோடி ரூபாயை ஏன் அந்த கணக்கில் காட்டலை? அந்த ரூபாயை யார் வச்சிருக்கிறான்? அது என்ன செஞ்சீங்க? அதையும் அந்த மக்களுக்கு சொல்லலை இப்படின்னு கேட்டால், இதில் நான் என்ன போய் சொல்லிட்டேன்? 6,5 கோடி ரூபா நான் யாவும் இல்லாமல் 6 கோடின்னு சொல்லிவிட்டேன் ஒரு இதில். அதுக்கு அவர் கிராஸ் பண்ணுறாரு, 6 கோடி கிடையாது 6,5 கோடி ஆகுங்கிறாரு. சரி, நான் சரி 6,5 கோடி தானே, அதையே ஒத்துக்கிறேன். அப்போ 6,5 கோடி ரூபாய் எப்போ வாங்குறீங்க? பொதுக்குழுக்கு பிந்தி வாங்குறீங்க. நீங்கள் பொதுக்குழு நடத்திக்கிட்டு இருக்கும்போது கேஷாக இருந்தால் அது அந்த இருப்பில் காட்டணுமா இல்லையா? வெளியில் கேஷாக இருக்குது, அதை இருப்பில் நீங்கள் காட்டலை. உங்கள் கணக்குப்படி வேறு ஒரு 4,5 கோடி ரூபா வருது. 11 கோடி ரூபா நீங்கள் அந்த சிறுவர் சொத்து முதியோர் சொத்துங்கிறத அந்த கள்ளத்தனத்தை கழிச்சிட்டு பார்த்தா கூட நீங்கள் எவ்வளோ இருப்பு காட்டணும்? 11 கோடி இருப்பு காட்டணும். 4,5 கோடி காட்டினீங்கன்னா இந்த 6,5 கோடி என்ன பண்ணீங்க? அதுக்கு சோர்ஸ் என்ன செஞ்சீங்க? அதுக்கு என்ன வழி? அப்போ உங்களை நம்பி கொடுத்தவங்களை செய்கிற இதான் விசுவாசமா? இதெல்லாம் கடந்த காலத்தில் இவன் நடக்க விட நெருப்பாக இருப்போம், நடக்க விட மாட்டோம். என்னோட காசில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு நான் ஒரு கேள்வி கேட்டால் அவங்க சாபம் சொன்னால் பழிக்குங்கிறீங்க. எப்படி பழிக்கும்? நீங்கள் சாபம் கேளுங்க, நீங்கள்லாம் கொடுத்துருப்பீங்கல்ல. யாரெல்லாம் இந்த மாதிரி நாங்கள் கொடுத்த காசு இந்த மாதிரி களவாண்டிருக்கிறாங்க, நீங்கள் துவா செய்யணுமே தவிர அவங்க துவா செஞ்சு எப்படி எனக்கு பழிக்கும்? அதை ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் அந்த பொதுக்குழுவில் வாசித்த வீடியோ தான், இல்லை அந்த கணக்கு தான், அவங்க வாசித்த கணக்கைத்தான் கேட்டு இந்த கேள்வியை கேட்குறேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டால், இது பெரிய கேள்வியாக போகுது. பல ஊர்களில் என்ன செய்கிறாங்க? கொஸ்டின் பண்ணுறாங்க. இங்கே உள்ளவங்கெல்லாம் அந்த மர்க்கஸில் இருக்கிறாங்கல்ல, கேட்டால் மர்க்கஸை விட்டு போய் ஒதுக்கிடுவாங்கன்னு சொல்லி பெட்டி பாம்பு அடங்கி இருக்கிறாங்க. மர்க்கஸ் இவங்க கண்ட்ரோலில் இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்க சுதந்திரமாக கேள்வி கேட்குறாங்க. அப்போ லண்டன்லேருந்து என்ன செய்கிறாங்க? கேட்குறாங்க. லண்டனில் ஒரு பிரான்ச் இருக்கு, அவங்க கேட்குறாங்க, இது என்னங்க கணக்கு? 6,5 கோடி ரூபா நிஜமா இல்லையா? அந்த விவரத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்லைன் ப்ரோக்ராம் இங்கே இருந்து லண்டனுக்கு பேசுகிறாங்க. வீடியோ கால், வீடியோவில் கான்ஃபரன்ஸில் என்ன செய்கிறாங்க? அங்கே லண்டனில் உள்ள டிஎன்டிஜி ஆட்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க. இந்த பக்கம் டிஎன்டிஜி நிர்வாகி உட்காந்து என்ன செய்கிறாரு? அந்த கொஸ்டினுக்கெல்லாம் விளக்கம் சொல்கிறார். என்ன விளக்கம் சொல்கிறாருன்னு கேட்டால், அவர் சொல்கிறார் பாருங்க, அதாவது 6,5 கோடி ரூபா என்னென்னா இந்த சும்மா மிகைப்படுத்துகிறாரு, அது ஒரு சிம்பிள் மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு? விவரம் சொல்கிறார் ஒரு நிர்வாகி. எந்த இதை பத்தி சந்தேகம் இருக்குன்னா, அந்த 7,5 கோடிக்கு ஒரு சொத்து வாங்கணும்னு சொல்லி வாசிச்சீங்க இல்லையா? அது எந்த இடம் எப்போ வாங்குனீங்க? அது எப்போ வாங்குனீங்க? எந்த இடம் எப்போ வாங்குனீங்க? அது ஒரு சின்ன சிம்பிள் மேட்டர் தான். அதை பூதாகரமா ஆக்கிட்டாரு. என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ முதியோர் இல்லம் இருக்குல்ல, முதியோர் இல்லம், சிறுவர் இல்லம், அதே மாதிரி சிறுவர் இல்லங்கள்லயே 2 இது வந்துடும். அது மட்டும் இல்லாம அவனுடைய மொத்த செலவு, அது ஒரு கணக்கு இருங்க, ஒரு நிமிஷம் சொல்றேன். அதாவது இந்த நம்ம யாஸ்மின் பில்டிங்னு சொல்லுவாங்க தலைமைக்கு பக்கத்துல, அது ஒரு இடம் வாங்கப்பட்டது சரியா? அது 2 கோடி சொச்சம். அது மாதிரி மேற்படி இடத்தில் கட்டிட ஆல்டர்னேஷன் வகைக்கு அது ஒரு 32 லட்சம். சுவாமிமலை சிறுவர் இல்லத்துல ஒரு இடம் வாங்கப்பட்டுச்சு, அது ஒரு 16 லட்சம்.
சுவாமிமலை சிறுவர் இல்ல கட்டிட பராமரிப்பு, அது ஒரு அமௌண்ட். அமௌண்ட் எல்லாம் வந்து நேர்ல வந்தீங்கன்னா ஃபுல்லா சொல்லிடுவாங்க. சரியா? அதே மாதிரி இளையாங்குடி சிறுவர் இல்ல கட்டிடம், அது ஒரு இளையாங்குடி சிறுவர் இல்லம், அது ஒரு 21 லட்சம். 21 லட்சத்தி ரவுண்டராக சொல்றேன், 21 லட்சம் சொச்சா இருக்குது. சரியா? அதே மாதிரி வந்து இருமேனி சிறுவர் இல்லம் இருந்துச்சுல்ல, சிறுமியர் இல்லம் இருமேனி, அதாவது ராமநாதபுரம் இருமேனி சிறுமியர் இல்லம், அதுக்கு ஒரு 4 லட்சம். மதுரை சிறுவர் இல்ல கட்டிட வகைக்கு ஒரு 32 லட்சம். திருச்சி மதரசா பத்திரப்பதிவு ஒரு 2 லட்சம். அதே மாதிரி வந்து திருச்சி மதரசா கட்டிட செலவு இந்த இப்ப அந்த கட்டினாங்க, அது வந்து ஒரு 1 கோடியே ஒரு சொச்சம். இது எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்துன்னு சொன்னா 7 கோடியே 28 லட்சம் வருது. சரியா? என்ன விவரம் சொல்றாரு? அதுல வந்து யாஸ்மின் பில்டிங்னு ஒன்று இருக்கு, பக்கத்து பில்டிங். அதாவது டிஎன்டிஜி ஆஃபீஸுக்கு அடுத்த பில்டிங்குக்கு பேர் யாஸ்மின் பில்டிங்குப்பாங்க. அந்த யாஸ்மின் பில்டிங்கு ஒரு 2 கோடி ரூபா ஒரு விளக்கு கணக்கு சொல்றாரு. யாஸ்மின் பில்டிங்க்கு 6.5 கோடி ரூபாய் என்னன்னு கேட்டால், அந்த 2 கோடி ரூபாய்க்கு யாஸ்மின் பில்டிங்கு வாங்கிட்டோம். இவங்க வாங்கினது கிடையாது. அது அல்தாஃபி தலைவராக இருக்கும்போது வாங்கின பில்டிங் அது. இந்த வருஷம் வாங்கின மாதிரி அந்த லண்டன் மக்களை ஏமாத்துறாங்க, அது தனி விஷயம். எப்படி பேசுகிறாங்கன்னு கேட்டால், யாஸ்மின் பில்டிங்க்கு வந்து 2 கோடி ரூபாய்க்கு அந்த சொத்தை வாங்கிட்டோம். அந்த பில்டிங்கை பராமரிப்புக்கு ஒரு 32 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டோம். அந்த ஸ்க்ரீனில் பாருங்கள். அதே மாதிரி சுவாமி மலையில் ஒரு 16 லட்சத்துக்கு ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கிறோம் சிறுவர் இல்லத்துக்காக வேண்டி. அப்புறம் பராமரிப்பு அதுக்கு ஒரு அமௌண்ட்டு, எப்படி கணக்கு அதுக்கு ஒரு அமௌண்ட்டு. சரி, அமௌண்ட்டு. அதுக்கப்புறம் இளையாங்குடி வகைக்கு வந்து 21 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கிறோம். இருமேனியில் சிறுமி இல்லத்துக்கு இருமேனியில் சிறுமி இல்லம் நடத்தி, அது மூசா நபி காலத்தில் உள்ள ஒரு விஷயம். ஏன்னா ஒரு ஆளுக்கு நடத்தணும், சிறுமிகளை வச்சு மேய்க்கிறது சரியாக வராதுன்னு சொல்லி அப்போவே நெஞ்சாச்சு. அந்த சிறுமிகளை தான் மூடியாச்சு, அதுக்கு எந்த சொத்தும் வாங்கவும் படலை. இருமேனி சிறுமீரி இல்லம்னு 4 லட்சம் செலவு காட்டுறாங்க, எந்த காலத்தில் உள்ளது கூட்டி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் மதுரையில் சிறுவர் இல்லம் கட்ட 32 லட்ச ரூபா. மதுரையில் சிறுவர் இல்லமே கிடையாது, அது ஒரு சிறுவர் இல்லம் கிடையாது, எந்த ஒரு சிறுவர் இல்லம்ங்கிற கட்டடமும் கிடையாது. அப்போ மதுரையில் சிறுவர் இல்லம் கட்டுவதற்கு இந்த லண்டனில் உள்ளவங்களுக்கு தெரியாதுல்ல, மதுரைக்காரனுக்கு பிடிச்சிருவான். லண்டன் தானே அவனுக்குன்னு தெரிய போது நினைத்து கொண்டு அவங்களுக்கு கணக்கு வாசிக்கிறாங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். மதுரையில் வந்து சிறுவர் இல்லம் கட்ட 32 லட்ச ரூபா. அதுக்கப்புறம் திருச்சியில் ஒரு இடம் வந்து பத்திரம் போடுவதற்காக வேண்டி ஒரு 2 லட்ச ரூபா செலவாகி போச்சு. ஒருத்தர் ஓசி ஒரு இடம் கொடுத்தாரு, அதுக்கு ஒரு பத்திரம் போடுற செலவுன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திருச்சி மதரசா கட்டணம்ல அதுக்கு 1 கோடி ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லி என்ன செய்கிறாருன்னா, எல்லாம் கூட்டி பாருங்கள் 6.5 கோடி வருங்கிறாரு. இதான் சொல்லணும், 7.5 கோடி. இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா 7 கோடி 28 லட்ச ரூபா வருது அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் கூட்டி பாருங்கள். இப்போ அவர் எந்த கணக்கை சொல்கிறாரோ அது எல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா 4 கோடியே 7 லட்சம் தான் வருது. கூட்டவா போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு என்ன செய்கிறது, இதை சொல்லிவிட்டு எல்லாம் கூட்டி பாருங்கள் 7 கோடி 28 லட்சம் வருதுன்னு கணக்கு காட்டியாச்சு. இப்போ நான் என்ன கேட்குறேன், இதில் பல கேள்வி இருக்குது. அப்போ 7 கோடியே 28 லட்சம் ரூபாய் வருதுன்னு சொல்லி ஒரு கணக்கை காட்டுறீங்க. எதுக்கு இதை காட்டுறீங்க? பிஜேயுடைய பொறுப்பில் நீங்கள் கொடுத்து வைத்திருந்த, பிஜேக்கு தெரிந்தவர்களுடைய பொறுப்பில் கொடுத்து வைத்திருந்த அந்த 6.5 கோடி ரூபாயை என்ன செஞ்சீங்கன்னு கேட்டதுக்கு தான் இந்த கணக்கு. அப்போ இப்போ நான் இதில் கேள்வி நல்லா கவனிங்க. என்ன கேள்வின்னா, 6.5 கோடி ரூபா கேஸாக வாங்கினதை பற்றி கேட்டால் கேஸாக இருந்துக்கிட்டு இருக்குது, செலவழிச்சிட்டோங்கிறாங்க. நல்லா கவனிங்க. ரொக்கமாக இப்போ இருக்குது, பொதுக்குழுக்கெல்லாம் பிறகு கையில் இருக்குது, இதுக்கு கணக்கு சொல்கிறாங்க 2 கோடி ரூபா யாஸ்மின் பில்டிங். இப்போ இருக்குத பருவம் அது ஏதுன்னு கேட்டால், எப்போவோ யாஸ்மின் பில்டிங் அல்தாஃபி இருக்கும்போது வாங்கினது, அப்போ பராமரித்து செஞ்சதெல்லாம் சொல்கிறாங்க. இல்லாத மதுரையில் கட்டணும் பில்டிங் கட்டுறோங்கிறாங்க. சுவாமி மலைங்க இது இருமேனிங்கிறாங்க. அம்புட்டு பொய்யா இல்லையா? அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கணக்கு நீங்களே கூட்டி பாருங்கள். டோட்டல் பண்ணால் 7.28 வருதுங்கிறாரு. 7.28 வருதான்னு நீங்கள் பாருங்கள். எதுக்கு இந்த கள்ளத்தனம்? ஃப்ராங்காக வெளிப்படையாக சொல்லுங்கள். ஐடின்னு பயந்தீங்கன்னா ஒரு மூடி அறைக்குள்ளே வச்சு ஒரு நடுவரை வச்சு பேசுவோம். எதுக்கு பேசுகிறோம்? களவாட விடக்கூடாதுங்கிறது தான், வேற ஒன்றும் கிடையாது. உங்கள் நிர்வாகத்தில் மேட்டிருக்காங்களாம் கிடையாது. இது வந்து அமானிதம், பொதுமக்களுடைய காசு, ஏழைகளுடைய காசு. அதாவது அனாதை சுத்த சாப்பிட்டா வயிற்றில் நெருப்பை சாப்பிட்றாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செய்கிறீங்கன்னு நான் கேட்டால் அது வந்து நான் அவதூறா? அதே மாதிரி ஜக்காத்தை விநியோகம் பண்ணும் பொழுது ஒரு மருத்துவ உதவி நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன செய்வாங்க? 5000 ரூபா தருவாங்க. ரொம்ப ரெக்கமெண்ட்லாம் பண்ணி அவர் நம்ம இது பண்ணி என்ன செய்வாங்க? 50 லட்ச ரூபா எனக்கு செலவு, 25 லட்ச ரூபா செலவு அப்படிங்க கடிதம் கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு 5000 ஒரு 10,000 என்ன செய்வாங்க? ஜக்காத்து பண்ணோம்னு அது வந்து செலக்ட் பண்ணி தருவாங்க.
அது போன வருஷம்லாம் இருப்பு இல்லைன்ட்டாங்க. ஆனால் போட்டாங்க, மனு அனுப்ப வேண்டாம்னு போட்டு விட்டாங்க. என்ன நம்ம இருக்கும் கரெக்டாக விநியோகம் பண்ணிகிட்டு இருப்போம், அது இல்லைன்னு கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்படியான ஒரு நிர்வாகத்தில் அதனுடைய தலைவரில் சம்சுலுகாவுக்கு 23 லட்சம் ரூபா மருத்துவ உதவின்னு கொடுத்துருக்குறாங்க. இது ஆமான்னு ஒத்துக்கிட்டாங்க ஒரு பொதுக்கூட்ட மேடையிலேயே. அப்போ இது என்னது, இதெல்லாம் நீங்கள் சொன்ன வச்சு கேட்குறோம், ஏன் கொடுத்தீங்க? எல்லாத்தையும் கொடுப்பீங்களா? வேற நிர்வாகம் அவருக்கு கொடுக்குறாருந்தா அவர் அவருடைய மருத்துவ செலவுக்கு 23 லட்சம் ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு உங்களுடைய பைலாவில் இடம் இருக்குதா? அல்லது மக்கள்கிட்ட அப்படி இந்த மாதிரி மாநில நிர்வாகிகள் வந்து லட்சக்கணக்கில் ஜக்காத்து பணத்தை வாங்கிக்கிறலாமா, மருத்துவம்னு சொல்லி வாங்கிக்கிறலாமா? இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்குறோம். அப்போ என்ன இல்லை, இதெல்லாம் என்ன அவதூறுங்கிறீங்க? அப்போ இந்த பண விஷயத்தில் வந்து புகுந்து விளையாடுறார்கள். நீங்கள் அனுப்புகிற பணத்தை வச்சுக்கிட்டு டெல்லி சுற்றுலா போகிறாங்க, அப்புறம் வந்து இந்த கீழடி அகழ்வாராய்ச்சி போய் பார்க்க போகிறாங்க. எல்லாம் ஜமாத்து காசு தானே. ஜமாத்து காசை எடுத்துக்கொண்டு அங்கங்கே சுற்றுப்பயணம் போகிறது, ஜாலியாக இருக்கிறது, இது மாதிரியான ஒரு விஷயந்தான் நடந்துக்கிட்டு இருக்கே தவிர கிடையாது. இப்போ இருக்கிற இருப்பை கொண்டு 20 வருஷத்துக்கு சிறுவர்கள் நடத்தலாம், முதியோர்கள் நடத்தலாம். இப்போ என்ன வசூல் பண்ணுறீங்க? உங்கள் காட்டின கணக்குப்படி உள்ள இப்போ காசை வைத்திருந்தா கூட, அந்த களவாடி இதை கழித்து பார்த்தா கூட இன்னும் 20 வருஷத்துக்கு நடத்தலாம். நிறைய மேலும் மேலும் இப்போ வசூல் சிறுவர்கள்ங்கிற 70 பேர் வச்சுக்கிட்டு 75,000 பேர் படிக்கிற மாதிரி சித்திரை ஏன் காட்டுறீங்க? ஒரு 70 சிறுவர் 70 முதியோரை வைத்து கொண்டு தான் வளர்ச்சி என்ன செய்கிறீங்க பண்ணுறீங்க. இது ஜாஸ்தியாக வருது, நம்ம அதை பிரித்து கொடுப்போம், நம்ம இருக்க திட்டம் போட்டோமா இல்லையா? அதிகமாக வருகிறது, அந்த அளவுக்கு செலவாகலை. அப்போ முதியோர்கள் வீட்டில் வச்சு பராமரிக்கிற முதியோருக்கு நான் உதவித்தொகை அனுப்பும்னு நான் திட்டம் கொண்டு வந்தேன். அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நம்ம பிரச்சனை வெளியே வந்துட்டோம். அதை செயல்படுத்த ஏன் அந்த முடிவு எடுத்தோம்? இருக்க போய் தான் எடுத்தோம். பல கோடிகள் கையில் இருக்க போய் தான் ஒவ்வொருத்தர் முதியோர்கள் நீங்கள் வீட்டில் வச்சு பராமரிங்க, ஒரு முதியோருக்கு 5,000 ரூபா நாங்கள் தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி ஸ்கீம் போட்டு பள்ளிவாசல்லாம் எழுதி வைங்க, மர்க்கஸில் போர்டு எழுதி வைங்க, இது எல்லாத்தையும் விளம்பரம் பண்ணுங்கன்னு சொல்லி மனுக்கள்லாம் வாங்கி மனுக்கள் வந்து குவிந்து கொண்டே இருந்துச்சு. அதை செயல்படுத்தலை, உணர்வுலையும் போட்டோம். இந்த மாதிரி அறிவிப்பு செஞ்சு ஏன் அப்படி செஞ்சோம்? இருக்க போய் செஞ்சோம். அதெல்லாம் எங்கே ரூபா நீங்கள் கொடுக்கவும் இல்லை. ஒரு வீட்டுக்கு 5,000 ரூபா கொடுக்கணும் நான் இருக்கவும் திட்டம் போட்டு அந்த மாதிரி மாதம் எந்த ஒரு முதியோரை பராமரிக்க கஷ்டப்பட்டாலும் சரி, இங்கே உங்களை அழைச்சி நிர்வாகம் பண்ணி சம்பளம் கொடுத்து செலவு அதிகமாகுது. அவங்க பொறுப்பில் சொந்தக்காரன் நீ பார்த்துக்க, உனக்கு 5,000 ரூபா தந்துடுறோம், நல்லபடியாக மருத்துவம் பண்ணிக்க, சாப்பாடு கொடு, சுமையாக நினைக்காத, இப்படி நம்ம செஞ்சால் நல்லா இருக்கு, மக்கள் நிறைய அள்ளி தர்றாங்கன்னு சொன்னோம். இந்த மாதிரி பெரிய தொகை இருக்க போய் தானே அப்படி திட்டம் போட்டோம். இப்போ என்ன ஒன்றும் இல்லைங்கிறீங்க? அதெல்லாம் எங்கே 10 ரூபாயெல்லாம்? இதுதாங்க கேள்வி. என்ன அவதூறு சொல்லிட்டேன்னா, இது நான் கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன். இந்த பொருளாதார விஷயமாக கஜா புயல்லேருந்து சென்னை புயல்லேருந்து எடுத்தோம் என்று சொன்னால் தாறுமாறாக களவாடி இருக்கிறார்கள், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எந்த ஒரு இயக்கம் தமிழக சரித்திரத்தில் எந்த ஒரு இயக்கம் செய்யாத அளவுக்கு அவர்கள் திருட்டு கூட்டமாக இருக்கிறார்கள் என்று தெரிந்த பிறகு நான் பேசுகிறேன். இதில் என்ன அவதூறு? நான் சொன்னதில் என்ன அவதூறு? நீங்கள் சொன்னது பொய். அவதூறு எப்போ சொன்னேன்? நாங்கள் அப்படி இந்த கணக்கு வாசிக்கவில்லை, பொய்யா சொல்கிறான்னு சொல்லுங்கள், அப்போ அவதூறுன்னு சொல்லுங்கள். ஆமாண்டு ஒத்துக்கிட்டீங்களா? வாசிக்க தான் செஞ்சோன்னு சொன்னீங்களே, அதெல்லாம் அதையெல்லாம் ஆதாரமாக காட்டுறதான்னு கேட்குறாங்க. பொதுக்குழுவில் வாய்ச்சலாம் ஒரு ஆதாரம், வேறு இது ஆதாரம்? பொதுக்குழுவில் வாய்ச்சது ஆதாரம், என்ன ஆதாரம்ன்றேன்? சார்ஜ் போட்டுக்கோங்க, ஃபோனை மட்டும் ஆஃப் பண்ணி வச்சு சார்ஜ் போடுங்க. எல்லா சாதனமும் ஆன்ல இருக்குது, ஆஃப் பண்ணி வச்சு சார்ஜ் போடுங்க. இல்ல காணுங்க, அந்த டீ காஃபி போட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. வரவு சொல்ல கணக்கு படிக்கும் போது நான் கவனிக்கிறேன்னு சொல்லக்கூடாது, அதெல்லாம் கொஞ்சம் கவனிங்க. ஆகஸ்ட் 2017 முதல் ஜூலை 2018 முடிய ஒரு வருடத்திற்கான வரவு செலவு அறிக்கை கடந்த பொதுக்குழுவில், அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொதுக்குழுவில் சமர்ப்பிக்கப்பட்ட கணக்கு அறிக்கையின்படி 2017 ஜூலை 31ஆம் நாளேடு முடிவடைந்த கணக்கில் ஆரம்ப இருப்பு, அதாவது போன பொதுக்குழுல கடைசியாக சமர்ப்பிக்கப்பட்ட ஆரம்ப இருப்பு இல்லங்கள் முதியோர் இல்லம் 2,37,17,001 ரூபாய், சிறுவர் இல்லம் 6,20,21,986. அழைப்பு மையங்கிறது ஆண்கள் தாவா சென்டர், பெண்கள் தாவா சென்டர் ரெண்டும் இணைந்தது அழைப்பு இல்லம் 45,34,644. நேரடி ஜக்காத், நேரடி ஜக்காத்னா வரக்கூடிய ஜக்காத்தை வெளியே விநியோகம் பண்றது, அது நேரடி ஜக்காத்.
9,56,4136 ரூபாய். இது சென்ற பொதுக்குழுவில் இருப்பாக இருந்த மொத்த ஐட்டம், மொத்த தொகை இருப்பு. இந்த 12 மாதங்கள், அதாவது ஆகஸ்ட் 2017 ஜூலை 2018 முடிய உள்ள 45,34,647. அப்புறம் இந்த ஒரு வருஷத்துடைய வரவு முதியோர் இல்லம் 1,24,02,858. திருவள்ளம் 1,84,88,814. அழைப்பு மையம் தாவா சென்ற ஆண்கள் 15,48,890. தாவா சென்ற பெண்கள் 5,16,038. நேரடி ஜக்காத்து 1,21,85,209. மொத்த வரவு ஜக்காத்துடைய மொத்த வரவு, அதாவது முதியோர்களும் சிறுவர்களும் ஆண்கள் தாவா சென்டர், பெண்கள் தாவா சென்டர் மற்றும் நேரடி ஜக்காத்து 4,51,41,809. அப்புறம் ஜக்காத்துடைய செலவு, முதல் வரவு பேசணும், இப்ப செலவு. இல்லங்கள்ல முதியோர் இல்லம் பராமரிப்பு, அதே மாதிரி முதியோர்களுக்கு சொத்து வழங்குற வகையில் 1,74,06,745. திருவள்ளம் பராமரிப்பு பிளஸ் சொத்துக்கள் வாங்கிய வகையில் 6,27,29,927. தாவா சென்ற ஆண்கள் 26,19,901. தாவா சென்ற பெண்கள் 14,14,489. நேரடியாக விநியோகித்த ஜக்காத்து 2,15,51,202. மொத்த செலவுகள் 11,07,22,264. இது செலவு பண்ணல், துவக்க எடுப்பு, அதுக்கப்புறம் வரவு, அதுக்கப்புறம் செலவு. ஜூலை மாதத்தினுடைய 2018 ஜூலை மாதத்தினுடைய கடைசி கையிருப்பு இல்லங்கள்ல முதியோர்களுக்கு 1,77,13,114. சிறுவர்களுக்கு 1,37,10,873. அழைப்பு மையம் ஆண்கள் தாவா சென்று, பெண்கள் தாவா சென்று இரண்டும் இணைந்து 25,65,182. நேரடி ஜக்காத்து வீதம் மீறி 1,98,143. இது இருப்பு ஜக்காத்துடைய மொத்த இருப்பு 3,47,312. இதுல சிறுவர்களும் இருக்கு, முதியோர்களும் இருக்கு, ஆண்கள் தாவா சென்றிருக்கு, பெண்கள் தாவா சென்றிருக்கு, விநியோகப்படுகிற ஜக்காத்து இருக்கு. விநியோகப்படுகிற ஜக்காத்து 1,98,143. இதெல்லாம் ஜக்காத்துடைய ஐட்டங்கள். அடுத்து செலவுகள். தாவா வாய்ப்பு 1,87,831. அலுவலக நிர்வாக வாய்ப்பு 2,04,23,030. இஸ்லாமிய கல்வி நிதி 53,24,391. இந்த வகை செலவுகள் 1,21,28,363. ஜக்காத்துல இருப்பு 3,00,000. ஜக்காத்துல முதியோர்களும் சிறுவர்களும் ஆண்கள் தாவா சென்று, பெண்கள் தாவா சென்று நேரடி ஜக்காத்து 3,47,312. ஜக்காத் அளவு வகைக்கான இருப்பு 1,64,562. வங்கி இருப்பு 3,84,385. ரொக்க இருப்பு 21,50,333.
சகோதரர்கள் கைகளில் வச்சு நீங்க செல்போனை யூஸ் பண்றதுனால எல்லாருக்கும் ஒரு விதமான அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்குது. அதனால இப்படியெல்லாம் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் நீங்களாக ஒரு ஊகம் பண்ணிக்கொண்டு தப்பான முறையில் கேள்வி கேட்கக்கூடாது என்பதை சுருக்கமான பதிலாக சொல்லிக்கொண்டேன். இதுவே ரொம்ப நேரம் 2-3 மணி நேரம் பேசுகிற அளவுக்கு அவங்க ஊழல் நிறைய இருக்குது. சரியா? இந்த கேள்வி இதை முடிச்சுக்கிறோம்.